1000 விசுவாசிகள் செய்ய முடியாததை ஒரு சீஷன் செய்வான். ஒரு சீஷனுடைய டெஸ்கிரிப்ஷன் என்ன? அவனுக்குன்னு சொந்த திட்டங்கள் இல்லை. அவன் பின்பற்றுகிறவன், அவன் எஜமானனுடைய தரிசனத்தை சுமக்கிறவன், அவன் அனுப்பப்பட்டவன், அவன் நியமிக்கப்பட்டவன், அவன் விசுவாசிகளுக்கும் மேற்பட்டவன், அவன் பிசாசுக்கும் மேற்பட்டவன். அவன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறவன். அவன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறவன். He will start from little. அவன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறவன். அவன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறவன். எத்தனை தடவை செய்தாலும் செய்ததையே திரும்ப திரும்ப செய்கிறவன். திரும்ப திரும்ப தண்ணீர் குறைந்து போயிற்றோ என்று பார்ப்பதற்கு முயற்சி பண்ணினவன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்தபடியினால் அது ஒலிவ இலைகளோடு திரும்ப வந்தது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு சந்ததி எழுப்புகிறார். A generation with one goal, one agenda, one vision. கைத்தட்டி வாய்களை திறந்து ஒரு மனுஷன் ஒரு நோக்கம். மல்டிபிள் விஷன்ஸ் உடைந்து விழுகிறது. மல்டிபிள் விஷன்ஸ் உடைகிறது. This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பகுதியிலே வைத்து நடைபெறுகிற இந்த வாலிபர் முகாமுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தருடைய கிரியைகளை இந்த ஆரம்ப நிமிஷங்களிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதற்கு காரணமாயிருந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இதை ஒருங்கிணைத்து இதை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா போதக பிதாக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மறைவிடத்திலும் வெளியரங்கமாக இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நடுவிலே வரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் அடியேனுக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை தந்ததை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்ன கவனிங்கம்மா, என்ன கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த 3 நாட்களும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கைகள் மாறுவதற்கு ஏதோ ஒரு பகுதியை கர்த்தர் முன் குறித்து வைத்திருப்பார். அந்த நேரத்தை தவற விட்டு விடாதிருங்கள். அதை பிடித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவ சமூகத்தில் இந்த காலை கூட்டத்திற்காக நான் ஜெபித்த போது உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் என்னை தெளிவாக வழி நடத்தின ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற அல்லது எனக்கு பின்னே வருகிறவர்கள் இதிலும் மேன்மையான காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பட் ஐ வாண்ட் டு லே எ ஃபவுண்டேஷன். நான் ஒரு நல்ல அஸ்திபாரத்தை இந்த காலை கூட்டத்தில் உங்களுக்கு போடும்படி கர்த்தரால் கற்பிக்கப்பட்டபடியினால் அந்த திட்டத்தோடு உங்கள் நடுவிலே நான் நிற்கிறேன். எத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுக்க ஆயத்தம்? கை உயர்த்தி காட்டுங்க. எத்தனை பேர்? சார், என்றைக்குமே யார் பிரசங்கிக்கிறார் என்பது முக்கியம் இல்லை. பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை கர்த்தருடையதா என்பது முக்கியம். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யார் பிரசங்கிக்கிறார் என்பதை விட பிரசங்கிக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தையா என்பது முக்கியம். கால் கீழே போடுங்க. நல்ல சொல்லுங்களேன். யார் பிரசங்கிக்கிறார் என்பதை விட பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா என்பது ரொம்ப முக்கியம். அது கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் பிரசங்கிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. சரிதானா? ரைட். இன்றைக்கு இந்த கால வேளையில் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி
அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இன்னும் ஒரு தடவை, தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். ஆண்டவருக்கு தேவை விசுவாசிகள் இல்லை, ஆண்டவருக்கு தேவை சீஷர்கள். ஆண்டவருக்கு தேவை வாலிபர்கள் இல்லை, ஆண்டவருக்கு தேவை சீஷர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் கர்த்தர் தேடி வந்திருப்பது ஒரு வாலிப சேனையை அல்ல, ஒரு சீஷர் கூட்டத்தை. கை தட்டணும்னா கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். There was a certain disciple. There was a certain disciple. உங்களுக்கு புரிகிறது மாதிரி தான் நான் பேசுவேன், ஏன்னா நான் உங்களில் ஒருவன். கொஞ்சம் சிரிங்களே. ஸோ நான் உங்களில் ஒருவன், அதனால நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவேன். There was a certain disciple named Ananias. அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். ஆண்டவருக்கு நம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுவதை விட, நம்மை போதகர் என்று சொல்லுவதை விட, நம்மை அப்போஸ்தலன் என்று சொல்லுவதை விட, நம்மை சீஷன் என்று கூப்பிட விரும்புகிறார். இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தேவ சமூகத்தில் மிகுந்த பயத்தோடு ஆண்டவர் சமூகத்தை விசாரித்த போது ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின விஷயம், I want to call everyone from here as a disciple. நான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சீஷன் என்று கூப்பிட விரும்புகிறேன், சீஷன் என்று கூப்பிட விரும்புகிறேன். God wants to call you as a disciple. உங்களை கர்த்தர் சீஷன் என்று கூப்பிட விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களை தலைவன் என்று கூப்பிட விரும்புகிறார்கள், தங்களை லீடர் என்று கூப்பிட விரும்புகிறார்கள், தங்களை தலை என்று கூப்பிட விரும்புகிறார்கள், தங்களை தளபதி என்று கூப்பிட விரும்புகிறார்கள், தங்களை ராஜா என்று கூப்பிட விரும்புகிறார்கள், தங்களை பாஸ் என்று சொல்ல கூப்பிட விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை சீஷன் என்று கூப்பிட விரும்புகிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அனனியா என்கிற ஒரு சீஷனை தமஸ்கு பட்டணத்திலே எழுப்பினது போல வந்திருக்கிற ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒரு சீஷனை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். There was a certain disciple named Ananias. ஒரு சீஷன் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, the description of a disciple, ஒரு சீஷனுடைய அல்லது ஒரு சீஷனுடைய தகுதி என்ன? 5 விஷயங்களை வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். 1, a disciple don't have a personal agenda. ஒரு சீஷனுக்கு தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. சொல்லி எழுதுங்க பார்க்கலாம். ஒரு சீஷனுக்கு திருன்னு முழிக்க கூடாது, எழுதணும். ஒரு சீஷனுக்கு தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. வாய் திறந்து சொல்லுங்க, ஒரு சீஷனுக்கு, சொல்லி எழுதுங்க, தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. நம்பர் 2, ஒரு disciple is a follower. ஒரு சீஷன் பின் தொடர்ந்து போகிறவன் அல்லது பின்பற்றுகிறவன். நான் சொன்னேன், ஒரு சீஷனுக்கு தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. 2வது, ஒரு சீஷன் பின் தொடர்ந்து போகிறவன் அல்லது பின்பற்றுகிறவன். 3வது, a disciple carries the master's vision. ஒரு சீஷன் தன் தலைவனுடைய தரிசனத்தை சுமக்கிறவன். 4வது, ஒரு சீஷன் நியமிக்கப்பட்டவன், கமிஷன்ட். 5வது, ஒரு சீஷன் அனுப்பப்படுகிறவன். எத்தனை பேருக்கு நாம் பேசுறது புரியுது? ஒரு சீஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஒரு சீஷனுடைய தகுதி என்ன என்று கேட்டால், ஒரு சீஷனுக்கு சொந்தமான நோக்கம் கிடையாது. ஒரு சீஷன் தலைவனை பின்பற்றுகிறவன். 3, ஒரு சீஷன் தனக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்துக் கொள்ளாமல்
தன் தலைவருடைய தரிசனத்தை தன் தரிசனமாக மாற்றுகிறவன். 4 சீஷர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். 5 சீஷர்கள் அனுப்பப்பட்டவர்கள். 5 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் நம்மை சீஷன் என்று கூப்பிட விரும்புகிறார். God wants to call you as a disciple. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு சீஷன் என்று கூப்பிட விரும்புகிறார். ஒரு சீஷன் என்று கூப்பிட விரும்புகிறார். There was a man named Ananias. கர்த்தர் அவனை சீஷன் என்று கூப்பிட்டதாக வேதத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது. இங்கே தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கூட்டங்கள், எங்கு பார்த்தாலும் கன்வென்ஷன்கள், எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் அவைகள் எல்லாம் விசுவாசிகளின் கூட்டம் தானே தவிர அவர்கள் சீஷர் கூட்டம் இல்லை. என்றைக்கு விசுவாசிகள் கூட்டங்கள் மாறி அது சீஷர் கூட்டமாய் மாறுகிறதோ அன்றைக்கு தேசத்தில் எழுப்புதலின் அக்கினி வெடிக்க தொடங்கிவிடும். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கூட்டங்கள் நடந்தாலும் அத்தனையும் விசுவாசிகளாக தான் காணப்படுகிறார்களே தவிர அவர்கள் யார் இல்லை? பேசுங்க. இல்லை. Everybody is a believing believer. நாம் எல்லாரும் விசுவாசிக்கிற விசுவாசிகள். நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க கைவர்த்தி காட்டுங்க. புரியுதா? நாம் எல்லாரும் விசுவாசிக்கிற விசுவாசிகள். ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவர் சுகம் தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள், நல்ல பரீட்சை எழுதலைனாலும் ஆண்டவர் என்ன பாசாக்கி போடுறதுக்கு திருத்துறவங்க கண்கள்ல தயவு தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள், எக்ஸாம் ஹாலில் பிட் அடிக்கும் போது என்னை காண்பித்து கொடுக்காதபடி தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள். We are a believing believers. இன்றைக்கு நான் பரீட்சைக்கு படிக்கவில்லை, ஆண்டவர் நல்ல மழையை தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள், கணக்கு வாத்தியார் இன்றைக்கு லீவு போடுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள். We are a good believers who believe God. நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிகளால் மாற்றம் நடப்பதில்லை, சீஷர்களால் தான் தேசம் அசைக்கப்பட்டது. 12 சீஷர்களால் உலகமே ரட்சிப்பை அறிந்து கொண்டுமானால் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறுகிற இந்த வாலிபர் முகாமில் ஒரு 10 சீஷன் எழும்பினால் தேசம் அசைக்கப்படும். கை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்ற யாராகிலும் இருப்பீர்களானால் 2 நிமிஷம் கை தட்டி. 1000 விசுவாசிகள் செய்ய முடியாததை ஒரு சீஷன் செய்து முடிப்பான். கை தட்டுங்க பார்க்கலாம். 1000 விசுவாசிகள் செய்ய முடியாததை ஒரு சீஷன் செய்து முடிப்பான். 1000 விசுவாசிகள் செய்ய முடியாததை, ஒரு கன்வென்ஷன் கூட்டம் செய்ய முடியாததை ஒரு சீஷன் செய்து முடிப்பான். இன்றைக்கு இந்த பகல் கூட்டத்தில் கர்த்தர் உன்னை ஒரு சீஷனாக, ஒரு சீசியாக எழுப்ப விரும்புகிறார். கை தட்டுறவங்க கை தட்டுங்க, வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். God is calling you as a disciple, my disciple. Disciple. வெறும் 12 சீஷர்களை கொண்டு உலகத்தை சுவிசேஷத்தினால் நிரப்பினவர். இது எப்படி சாத்தியம்? வெறும் ஒரு சிறு கூட்டம் சீஷர்களை வைத்து சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் எப்படி அவரால் பிரபல்யப்படுத்த முடிந்தது என்று கேட்டால் அவர்களுக்கு அந்த 5 குவாலிட்டிஸ் இருந்தது. நாம் வாசித்தோம். 1, அவர்களுக்கு தனிப்பட்ட நோக்கம் இல்லை. 2, அவர்கள் பின்பற்றுகிறவர்கள். 3, அவர்கள் எஜமானனுடைய தரிசனத்தை சுமந்தவர்கள். 4, அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். 5, அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் பகுதியிலே ஏன், ஆனா எனக்கு இது ஒரு டிஃபைனிங் மொமெண்டா மாறணும்னு நினைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். We are a believing believers. தமிழ்நாட்டில் விசுவாசிகளுக்கு குறைவு கிடையாது.
எங்கு பார்த்தாலும் விசுவாசிகளுடைய கூட்டம் பெருகி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விசுவாசிகளுடைய கூட்டம் பெருகி இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளால் பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் சொல்லுகிறோம், ஆண்டவரே ஐ அம் a good believer, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 18-19 வசனங்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் 18வது வசனம். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினால் உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அடுத்த வார்த்தை ப்ளீஸ், மைக்ல வாசிங்களே. தேவன் ஒருவர் உண்டென்று நீ கவனிங்க. we are believing there is a God. நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் ஒருவர் உண்டு என்று. ஆமாவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் உண்டென்று? we are believing there is a God. ஆமாதானா? நாம் தேவன் உண்டென்று என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அடுத்து வாசிங்க. அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கும் பிசாசுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நீ கடைசி வரைக்கும் விசுவாசியா இருப்பாயானால் you are equal to devil. ஏன் ஆண்டவர் நம்மை சீசன் என்று கூப்பிட விரும்புகிறார் என்றால், ஏன் ஆண்டவர் நம்மை சீசனாய் பார்க்க விரும்புகிறார் ஆனால், நீ பிசாசுக்கு மேற்பட்டவனாய் இருக்க வேண்டுமே தவிர நீ பிசாசுக்கு இணையானவன் அல்ல. கை தட்டுறவங்க நல்ல தட்டுங்க. அதனாலதான் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சாத்தானுக்கு சவால் விடும்போது சொல்லுகிறார், ஸ்திரீயின் வயிற்றிலே பிறக்கிறவனுக்கு உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் ஒரு யுத்தத்தை நான் வைத்திருக்கிறேன். ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவன் உன் தலையை நசுக்குவான். that is a promise. அது ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் காலம் உருண்டோட அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளே போக முடியாத நாம் விசுவாசிகளாகவே இருந்து விட்டபடியினால் யாக்கோபு என்கிற அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீ விசுவாசிக்கிற காலம் அளவும் உனக்கும் பிசாசுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. பிசாசும் விசுவாசிக்கிறதே. இதைவிட இன்னொரு அர்த்தம் சொல்றேன், கவனிங்க. பிசாசு விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்கிட்ட இல்லாத இன்னொரு தன்மையும் பிசாசு கிட்ட இருக்கு. பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறது, ஆனா விசுவாசி நடுங்காது. ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு நபரை முழங்கால் போடு அப்படின்னா முழங்கால் போடும், பயமுடு பயமுடும், போகும். பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது. ஆனால் விசுவாசிப்பார்களே தவிர அவங்க ஆண்டவருக்கும் நடுங்க மாட்டாங்க, பாஸ்டருக்கும் நடுங்க மாட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசியா இருக்கிற காலம் அளவும் உனக்கும் பிசாசுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் என்றைக்கு நீ சீசனாய் மாறுகிறாயோ நீ பிசாசுக்கு மேற்பட்டவன். you far above from the world. நீ உலகத்திற்கு மேற்பட்டவனாய் மாறுகிறாய். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்க. நான் மெதுவாக தான் போவேன். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பிலீவர் ஸ்டேஜ். நான் ஒரு விசுவாசியாய் வாழ்ந்தது போதும். சீக்கிரம், நான் ஒரு விசுவாசியாய் வாழ்ந்தது போதும். ஐ வாண்ட் டு கம் அப் டு த லெவல் ஆஃப் அ டிசைபிள். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து தம்பி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, நான் ஒரு விசுவாசியாக இருந்து ஆண்டவரே ஒரு பிசாசுக்கு இணையான வாழ்க்கை வாழுவதை விட, ஒரு பிசாசுக்கு நிகரான வாழ்க்கை வாழுவதை விட I want to be a disciple. I want to be a disciple. நீ உலகத்திற்கு மேற்பட்டவன், நீ பாவத்திற்கு மேற்பட்டவன், நீ சத்துருவுக்கு மேற்பட்டவள். இன்னைக்கு இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் நீ பிசாசின் தலையை நசுக்குவதற்கு அழைக்கப்பட்டவன். God never calls you to believe. உன்னை விசுவாசிக்க
விசுவாசிப்பதற்கு மட்டும் அழைக்கவில்லை, உன்னை விசுவாசிகளுக்கு மேற்பட்டவனாக கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் அந்த அழைப்பின் சத்தத்தை உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்? இன்றைக்கு இந்த விடுதலை உபவாச அல்லது இந்த வாலிபர் முகாமின் முதல் பகுதியில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சீசனாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு சீசன் என்கிற அழைப்பை உனக்கு கொடுக்கிறார். இதோ அடியே என்று சொல்லுகிறவங்க கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். shout louder, இதோ அடியே, இதோ அடியே, இதோ அடியே, இதோ அடியே. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கைகளை போடுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிகளுக்கும் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நீ விசுவாசி என்கிற ஸ்தானத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு வர வேண்டும். நீ சத்துருவுக்கு இணையாக வாழுவதற்கல்ல, நீ சத்துருவின் தலையை மிதிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கை தட்டி, நம்புறவங்க மட்டும் கை தட்டி இச்சைகளை, பாவத்தை, வேசித்தனங்களை, உலகத்தை, அந்தகார கூறுகளை கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம், கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். You are not equal to devil. பிசாசும் நீயும் ஒண்ணல்ல, உலகம் நீயும் ஒண்ணல்ல. நீ உலகத்திற்கு மேற்பட்டவன், நீ பிசாசுக்கு மேற்பட்டவன், நீ பாவத்திற்கு மேற்பட்டவன். அதனால தான் ஆண்டவர் தமஸ்குவிலே அனனியா என்னும் சீஷன் ஒருவனை தேடி போனார். ஏனென்றால் ஒரு 1000 விசுவாசிகளால் செய்ய முடியாததை ஒரு சீஷன் செய்து முடிப்பான். ஒரு 1000, நான் கவனிங்க, இவ்வளவு கூட்டம் இங்கே இருந்திருந்தாலும் God is searching for one disciple. 3000 பேர் கலந்து கொண்ட ஒரு வாலிபர் கூட்டத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் 3000 பேரை தேடி வரவில்லை, ஒரு ஞானேஷை தேடி வந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் ஒருவனை தொட்டா இவன் அநேக பகுதிகளை தொடுவான் என்று. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. கர்த்தர் சில நேரம் பேதுருவை வலை போட்டு மீன் பிடிக்க வைப்பார், சில நேரம் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வைப்பார். வலை போட்டு பிடிக்கிறதை விட தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுல அகப்படுகிற 2 வெள்ளிக்காசுகள் உத்தமமானது. கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வலை போட்டு கண்டதையும் அள்ளுவதை விட தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடித்தால் கூட இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் அது மாறும். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க, அப்போ ஒன்று, ஒரு 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 சீஷன் என்று கர்த்தர் நம்மை கூப்பிட விரும்புகிறார். 2, ஒரு சீஷனுடைய தகுதிகள் என்னன்னு நம்ம பார்த்தோம். 3, ஒரு சீஷன் விசுவாசிகளுக்கு மேற்பட்டவன், பிசாசுக்கு மேற்பட்டவன், உலகத்திற்கு மேற்பட்டவன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய், this is the thing, நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. இந்த வார்த்தையை கொஞ்சம் திரும்ப சொல்ல போகிறோம். சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. சத்தமா கை உயர்த்தி சொல்லுங்க, ஒருவனை தேடு. அதை மட்டும் எழுதணும்னா எழுதிக்கோங்க, ஒருவனை தேடு. சத்தமாய் சொல்லுங்க, ஒருவனை தேடு. If you want to write, ஒருவனை தேடு, ஒருவனை தேடு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சீஷனுடைய 4வது காரியம் என்னவென்றால், starts from little. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்னதிலிருந்து ஆரம்பிங்க. சத்தமா சொல்லுங்க, கீழே இறங்கி வருவேன் கொஞ்ச நேரத்தில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 1லிருந்து ஆரம்பிங்க. சீக்கிரம் சொல்லுங்க, 1லிருந்து ஆரம்பிங்க. ஒரு அதிகாரத்திலிருந்து
ஆரம்பிங்க. 5 நிமிஷ ஜெபத்தில் இருந்து ஆரம்பிங்க. A disciple should start his life by one. ஒரு சீஷன் ஆரம்பத்திலேயே பெருசாய் தொடங்க மாட்டான், ஒன்றிலிருந்து ஆரம்பிப்பவன். இந்த வாலிபர் முகாமில் இந்த முதல் பகல் கூட்டத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், starts from one. கை உயர்த்தி சொல்லுங்க, starts from one. வேகமா சொல்லுங்க, ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம். வேகமா சொல்லுங்க, ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம். கவனிங்கள், அநேகர் செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன தெரியுமா? they will start from somewhere. எங்கோ இருந்து ஆரம்பிப்பார்கள். எடுத்த உடனே 5 அதிகாரம், எடுத்த உடனே 1 மணி நேர ஜெபம், எடுத்த உடனே பெரிய தரிசனம், எடுத்த உடனே பெரிய திட்டம். they will exhausted. அவர்கள் சோர்ந்து போவார்கள், அவர்கள் மட்டுப்பட்டு போவார்கள். கவனிங்கள், ஏன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க சொல்லுகிறார் என்றால், நீ ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கும் போது 1 கிலோ வெயிட் தூக்கும் போது உனக்கு லெகுவா இருக்கும். அந்த வெற்றி உன்னை 2 கிலோவை தூக்க வைக்கும். கை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 15 நிமிஷம் ஜெபத்திலிருந்து ஆரம்பி. அந்த வெற்றி உன்னை அரை மணி நேர ஜெபத்துக்கு இழுத்து செல்லும். அரை மணி நேர ஜெபத்திலிருந்து ஆரம்பி. அந்த வெற்றி உன்னை 1 மணி நேர ஜெபத்துக்கு இழுத்து செல்லும். ஒரு ஆத்துமாவிலிருந்து ஆரம்பி. அந்த ஆத்துமா, அந்த வெற்றி உன்னை 2 ஆத்துமாவுக்கு கொண்டு போகும், உன்னை 5 ஆத்துமாவுக்கு கொண்டு போகும். It will take you to the nation. கை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Starts from one. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். ஏன் ஆண்டவர் ஒருவனை தேட சொல்லுகிறார்? ஒருவேளை 5 பேரை தேடு என்று சொன்னால் கூட, ஒருவனை அவன் விட்டுவிட்டால் கூட அது ஒரு தோல்வி. 5 பேரை தேடுன்னு சொல்லி 4 பேரை கண்டுபிடித்து ஒருவனை தவற விட்டாலும் அதுக்கு பேர் என்னதா? இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 பாடங்கள்ல 4 பாடம் பாஸ் ஆயிட்டு 1 பாடம் தோற்று போனால் அது என்னதான்? தோல்விதான். அதனால தான் ஆண்டவர் அனனியா என்கிற சீஷனுக்கு கொடுக்கிற முதல் டாஸ்கே, நீ ஒருவனை தேடு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீ ஒருவன்ல இருந்து தொடங்கினா ஈஸியா ஜெயிக்கலாம். அந்த வெற்றி உன்னை அடுத்த வெற்றியை சம்பாதிக்க வைக்கும். That victory take you to the another victory. ஆனா நம்ம செய்யற தப்பு என்ன? starts from somewhere. லூக்கா 14வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனம், விருந்து வீடுகளில் முதன்மையான இடங்களை தேடுகிறவர்களை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். வாசிக்கலாம். லூக்கா 14வது அதிகாரம் 7வது வசனம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியின் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை. அப்ப கவனிங்க, இன்றைக்கு தேவ பிள்ளைகள், வாலிபர்கள் எடுத்த உடனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். நான் சொல்றேன், சரியா தப்பா? எடுத்த உடனே சொல்லுங்க தம்பி, எடுத்த உடனே முதன்மையான இடங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். they want to pick up the honorable places. பெரிய பெரிய இடங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். பெரிய பெரிய டாஸ்க் அல்லது பெரிய பெரிய டார்கெட்டுகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம், நீ ஒருவனை தேடு, நீ ஒருவனை தேடு. starts from one. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். starts from one. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, ஒன்னிலிருந்து போன்னு சொல்லுங்க, ஒன்னிலிருந்து போன்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்னிலிருந்து போ, ஒன்னிலிருந்து போன்னு சொல்லுங்க, ஒன்னிலிருந்து போன்னு சொல்லுங்க. அந்த ஒன்னில உனக்கு வெற்றி கிடைச்சிட்டுன்னா அது உன்னை 2க்கு தள்ளும், அது உன்னை 3க்கு தள்ளிவிடும், அதை 4க்கு உன்னை தள்ளிவிடும். ஒரு காலகட்டத்தில் நீ திரும்பி பார்க்கும்போது தேசங்களை பிடிக்கிறவனாய் நீ மாறுவாய். கை தட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும். சிலர் மேல இந்த பக்கம் கற்றுக்கொள்றீங்களா? starts from one. முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அடுத்த வசனம் பாஸ்டர், லூக்கா 14 வசனம். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில், ஒருவனால் நீ கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. கவனிங்க, அவன் சொல்றான்னு நீ முதன்மையான இடத்துல போய் உட்காராத. You should know what you can do.
உங்களுக்கு தெரியணும் உன்னால என்ன செய்ய முடியும்னு. யாரோ சொல்றாங்கிறதுக்காக நீ அந்த இடத்துல போய் உட்கார முடியாது. யாரோ சொல்றாங்கிறதுக்காக அதை செய்து விட முடியாது. It will end up your life in a failure. உங்களில் ஒருவனாய் பேசுகிறேன் தங்கச்சி, தம்பி, சகோதரா. Starts from one. I started my life through one. எங்க காலேஜில் ஒரு பையன்ல இருந்து சுவிசேஷத்தை ஆரம்பித்தேன் பாஸ்டர். ஒரு பையன்ல இருந்து ஆரம்பிச்சேன். அந்த பையன் வந்து ஜெபிச்ச போது அழுதா, ரட்சிக்கப்பட்டா. அந்த வெற்றி 2 பேருக்குள்ள போவதற்கு எனக்கு தைரியத்தை தந்தது. அந்த வெற்றி பிரேயர் செல் நடத்துவதற்கு தைரியத்தை தந்தது. அந்த வெற்றி என்ன எங்க கொண்டு நிறுத்திருக்கு பாத்தீங்களா? எங்க கொண்டு நிறுத்திருக்கு பாத்தீங்களா? எனக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். But this is the procedure. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அது இல்ல. திடீர்னு வளர்ந்து வந்துடுறாங்க, திடீர்னு ஜம்ப் பண்ணி வந்துடுறாங்க. அதனால அது டேஞ்சர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சீசன் என்கிற நாமத்தை தர விரும்புகிறேன். அந்த சீசனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் கட்டளையே ஒருவனை தேடு, ஒருவனை தேடு. என்ன ஆண்டவரே இவ்வளவு சின்னதா எனக்கு தரிசனம் கொடுக்கிறீங்க? இல்லப்பா, ஐ வாண்ட் டு மோட்டிவேட் யூ. உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிக்கணும். உன்னை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், உன்னை தைரியப்படுத்த விரும்புகிறேன். சில நேரம் ஒரு கொஸ்டின் நீ படிச்சு எழுதி காட்டினா போதும்னு டீச்சர் சொல்லும்போது அது நமக்கு ஒருவேளை பரியாசமா இருக்கலாம். ஆனா டீச்சர் ஏன் ஒரு கொஸ்டினை படிச்சு எழுத சொல்றாங்க? ஏன் ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது உனக்கு நம்பிக்கையை தரும். அது உனக்கு யூனிட் வைஸா டெஸ்ட் வைக்கிறாங்க. தெரிஞ்சிருக்கா? ஸ்கூலுக்கு கூட, மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுக்குனது இல்லையா? மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுக்குனது இல்லையா? நான் பேசுறது புரியுதா? ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, ரிவிஷன். எதுக்கு வைக்கிறாங்க? டு பிரிங் கான்ஃபிடன்ஸ். என்னால பரீட்சையில பாஸ் ஆக முடியும். ஒவ்வொரு யூனிட்டா டெஸ்ட் வைக்கிறாங்க, ஒவ்வொரு முக்கியமான கேள்விகளா பரீட்சை வைக்கிறாங்க. ஏன்? அந்த ஒன்றில் நீ ஜெயிக்கும் போது அடுத்த விஷயத்திலும் ஜெயிக்க உனக்கு அது நம்பிக்கையை தருகிறது. அதனால் தான் ஆண்டவர் ஒருவனை தேடு என்று சொல்லுவதற்கு காரணம், நீ அந்த ஒருவனை தேடி கண்டுபிடித்து விட்டால் அது உன்னை பெரும் கூட்டத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. அந்த 1 மணி நேர ஜெபம். அதனால தான் முதன்மையான இடத்தை நீ விரும்பாதே. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க சந்திக்கிற மிகப்பெரிய பேட்டில் என்ன தெரியுமா தம்பி? வாலிப பிள்ளைங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? எடுத்த உடனே 25 கிலோ வெயிட் தூக்கணும்னு நினைக்கிறோம். எடுத்த உடனே we are going for the large amount of quantity. எடுத்த உடனே பெருசா சாதிக்க விரும்புகிறோம். சாதிக்க விரும்புவது தவறில்லை. ஆனால் அது தூக்க முடியாமல் போகும்போது அடுத்து உன்னால் எதுவுமே தூக்க முடியாது என்கிற ஒரு அவநம்பிக்கையை அது உனக்குள்ளே உண்டாக்கி விடுகிறது. எடுத்த உடனே 1 மணி நேரம் ஒரு பெரிய ஜெபத்துக்கு நீ போகும்போது, அந்த ஜெபத்தில் நீ தோற்று போகும்போது உன் மனது தீர்மானித்து விடுகிறது, உன்னால் வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கவே முடியாது என்று. உன்னால் ஒரு பெரிய பரிசுத்த வாழ்க்கையை அக்கம்ப்ளிஷ் பண்ணுவதற்கு நீ துடிக்கும் போது உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று உன் மனசாட்சி உன்னை குற்றவாளியாய் தீர்த்துவிடும். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், முதல்ல பொய் சொல்லாதபடிக்கு சின்ன விஷயத்தில் இருந்து ஆரம்பி. அந்த பொய் சொல்லாதபடிக்கு நீ ஜெயிக்கும் போது அடுத்து உனக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதிலையும் நான் ஜெயிப்பேன் என்று. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நான் ஒரு நல்ல பிரசங்கியாளர் என்பதை நிரூபித்து காட்டுவதை விட இந்த சந்ததி தோற்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு உங்கள் நடுவில் என்னை அனுப்பியிருக்கிறா. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வாய் திறந்து உங்க சத்தத்தை உயர்த்த முடியுமா?
ஆண்டவரே நான் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிற போகிறேன்ப்பா. எல்லாரும் வாய்த்தரங்களை நான் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன். எல்லாரும் பின்னாடி எல்லாரும் நான் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன். சீக்கிரம் தங்கச்சி சொல்லுங்கம்மா. நிறைய பேருக்கு இப்போ புரியுது என் தோல்விக்கு என்ன காரணம்னு புரியுது. ரீசன் ஃபார் த ஃபெயிலியர். எடுத்த உடனே 5 படி தாண்டணும்னு நினைக்காத. எடுத்த உடனே 10 கிலோ தூக்கணும்னு நினைக்காத. எடுத்த உடனே ஹெவி வெயிட்டுக்கு போகாத. லைட் வெயிட்டுக்குள்ள போ. டேக் அ வார்ம் அப். மசுகா பாபா யந்தேரியஸா லிப்ராட்டுசியா கேரிம் ஹம்சியம் துரிபிகோஸ் லப்ரியம் துரபா கயம் துரபா கோஷலபயா. எடுத்த உடனே பெரிய வெயிட்டுக்குள்ள போகாத. டோன்ட் லிஃப்ட் ஹெவி வெயிட். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார், ஒருவனை தேடு, ஒருவனை தேடு, ஒருவனை தேடு, ஒருவனை தேடு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் தங்கச்சி. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிம்பிள் பிரேயர். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிம்பிள் பிரேயர். பரமண்டல ஜெபத்திலிருந்து ஆரம்பி. பரமண்டல ஜெபத்திலிருந்து ஆரம்பி. ஒரு நாள் வரும் தூக்க முடியாத சுமைகளை தூக்குவதற்கு இந்த ஒரு ஜெபம் உன்னை தைரியப்படுத்தும். கை தட்ட முடிஞ்சா கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்ட முடிஞ்சா கை தட்டுங்க. சிலர் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஹசபரட்டாலியா. கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லிட்டில். Starts from little. Starts from little. அப்பா அப்பா ஒன்னிலிருந்து தொடங்குறோம்ப்பா. 5 நிமிஷம் ஜெபத்திலிருந்து தொடங்குறோம்ப்பா. சங்கீதம் 23 இருந்து தொடங்குறோம்ப்பா. நீதிமொழிகள்ல இருந்து தொடங்குறோம்ப்பா. ஆதியாகமத்திலிருந்து தொடங்குறோம்ப்பா. தொடங்கி பார், தொடங்கி பார், தொடங்கி பார், தொடங்கி பார், தொடங்கி பார். அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. தொடங்கி பார், தொடங்கி பார். உன்னால் தூக்க முடியாதது என்று ஒன்றும் இருக்காது. கை தட்டுங்க, கை தட்டுங்க. இலஹபாசியா கதா ஒரபகதுரபலப. கொஞ்சம் கொஞ்சம் கை தட்டுங்க. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். தொடங்கி பார், தொடங்கி. Starts from one. ஒன்னிலிருந்து தொடங்கு, ஒன்னிலிருந்து தொடங்கு. யாரும் சும்மா இருக்க கூடாது, யாரும் சும்மா இருக்க கூடாது. This is the call of God. Starts from one. Starts from one. ஒன்னிலிருந்து தொடங்கு, ஒன்னிலிருந்து தொடங்கு, ஒன்னிலிருந்து தொடங்கு. 1 மணி நேரமாகிலும் என்னோடு விழித்திருக்க கூடாதா? எப்படி தொடங்க வைக்கிறார் பாருங்க, எப்படி தொடங்க வைக்கிறார் பாருங்க. நீ ஒன்னிலிருந்து தொடங்கினால் ஓட்ட முடியும் போது நீ இடைவிடாமல் ஜெபிப்பாய். வீடுகள் தோறும் ஜெபிப்பாய், பட்டணங்கள் தோறும் ஜெபிப்பாய். பகலின் 9ஆம் மணி வேளையில் ஜெபிப்பாய், 6ஆம் மணி வேளையில் ஜெபிப்பாய். ஏய் ஹரகடாசா ரியாதலபாயதோ. ஒன்னிலிருந்து தொடங்கு. மற்றவங்க நம்ம ஈஸியா உணர்ச்சி வசப்படுத்துவாங்க. அவங்க உணர்ச்சி வசப்படுத்துறதுனால அதுல செடியூஸ் ஆயிராதீங்க, அதுல வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க, அதுல இடறி போயிடாதீங்க. இவ்வளவு வாலிப பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து உட்காச்சிட்டு பாட்டு பாடிட்டு போக முடியாதுல்ல. இந்த சத்தத்துக்கு சத்தியம் தெரியணும்ல. இந்த ஊழியத்துல எங்களை அப்படித்தான் ஜெயிக்க வச்சார். Starts from one. Starts from one. Every big thing starts from little. எல்லா பெரிய விஷயங்களும் சின்ன விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சின்ன விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதனால தான் மத்தேயு 26:40 இயேசு சொன்னார், இதோ 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்க சின்னதுல இருந்து தொடங்கினா மட்டும்தான் உங்களால போக போக பெரியவைகளை செய்ய முடியும். எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களாப்பா? நீங்க தயவு செய்து சொல்றேன், யாரோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்துறாங்க, யாரோ உங்களை அவசரப்படுத்துறாங்கன்னு சொல்லி டோன்ட் கோ ஃபார் ஹெவி வெயிட். டோன்ட் கோ ஃபார் ஒன் புக். ஒரு புக்கை படிக்க, பைபிளில் ஒரு புக்கு ஃபுல்லாக படிச்சிருவேன்னு போகாதீங்க. இஃப் யூ ஃபெயில், அடுத்த தடவை பைபிளே படிக்க முடியாது என்கிற அவநம்பிக்கை வந்துவிடும். எடுத்த உடனே 21 நாள் உபவாசத்துக்கு போகாதீங்க. எடுத்த உடனே 7 நாள்னு போகாதீங்க. இஃப் யூ ஃபெயில், பாஸ் ஆயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அடுத்து உபவாசிக்க முடியாது என்கிற எண்ணம் வரும். ஆண்டவர் ஒரு நாளும் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் தரமாட்டார், நிறைய விஷயங்களை தரமாட்டார். God will always say go for one. Go for one. இந்த காலை பகுதியில் உங்களுக்கு எதுவுமே புரியலைனாலும் பரவாயில்லை, ஒரு சீசன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும்.
இது மட்டுமாவது உங்களுக்கு புரிஞ்சா போதும். அவர் என்ன பேசினார் எனக்கு தெரியலன்னு நீங்க சொல்லலாம், சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு இந்த வாலிபர் முகாமிலிருந்து ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஆண்டவர் he will never compel you to do multitasking. நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு நாளும் அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். 1 ராஜாக்கள் 17-13 வாசிக்க வேண்டாம். எலியா சாரிபாத் விதவையினிடத்துல முதலாவது ஒரு சிறிய அடையை எனக்கு சுட்டு கொண்டு வான்னு தான் கேட்டார். அப்போ God is always asking for little things. சின்ன விஷயங்களை தான் தேவன் கேட்பார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நினைச்சிருந்தா பெரிய விஷயத்தை கேட்டிருக்கலாம். ஏன் சின்ன விஷயத்தை கேட்கிறாருன்னா அதுதான் நம்மளால கொடுக்க முடியும். அப்படி கொடுத்துட்டோம்னா என்னால கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை என் பிள்ளைகளுக்கு வரும். Go for little things. அதனாலதான் நாகமான் குஷ்டரோகத்தோடு வந்தபோது அவன்கிட்ட பெரிய காரியத்தை ஒன்றும் கேட்கல. நீ 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது சுத்தமாவாய். உடனே வேலைக்காரன் சொல்றான், உன்கிட்ட ஒரு பெரிய காரியத்தை கேட்டால் நீ செய்வதானே. இப்ப என்ன கேட்டார்? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர். Every discipleship is compelling to do simple things. சிறிய விஷயங்கள் செய்வதற்குத்தான் நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம். ஏன் சிறிய விஷயம்? அதில் தொடங்கும் போது மாத்திரம்தான். அதுக்காகவே தான் யோவான் 16:12 இயேசு சொல்லுகிறார், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோடு பேச வேண்டியதா இருக்கிறது, ஆனால் அதை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தாங்க மாட்டோம். இந்த வார்த்தையை சொல்லுங்க, தாங்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவ்வளவு வெயிட் போக வேண்டாம், இப்போ அவ்வளவு ஹெவி வேண்டாம், இப்போ அவ்வளவு ஹெவியா வெயிட் தூக்க வேண்டாம், இப்போ அவ்வளவு ஹெவியா தம்பிள்ஸ் போட வேண்டாம், இப்போ அவ்வளவு ஹெவியா வெயிட் லிஃப்ட் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிம்பிள் திங்ஸ். சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து ஆரம்பி. அது உன்னை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போவதற்கான தைரியத்தையும் பலத்தையும் நான் இப்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி எல்லாம் முடிந்த பிறகு ஒரு 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 சின்ன அதிகாரம் படித்து ஆரம்பிங்க. அந்த அதிகாரம் படித்து ஒரு ஜெபம் பண்ணி படுக்கைக்கு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு வெற்றியின் மனப்பான்மை கிரியேட் ஆகும். யூ ஆர் கிரியேட்டிங் எ விக்டரி மைண்ட் செட். நான் என் ஜெபத்தை கரெக்டா பண்ணிட்டேன், என் வேத வாசிப்பை நான் கரெக்டா பண்ணிட்டேன்னு தோணும். அடுத்த நாள் அந்த வெற்றி உங்களை என்ன செய்யும்னா இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஜெபிக்க வச்சு விடும், இன்னும் 10 நிமிஷம் அதிகம் ஜெபிக்க வைத்து விடும், இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு உங்களை நெருங்க வைக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் மல்டிபிள் திங்ஸ் சொல்ல மாட்டார். யோவான் 4வது அதிகாரம் 16 முதல் 18 முதல் இயேசு அவர்களை நோக்கி, நீ போய். சரி, இப்ப நம்ம ஸ்டைலுக்கு வருவோம். இப்ப நான் கேட்கிறேன், நீ போய் உன் தரிசனத்தை எழுதிட்டு வான்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவர் சொல்ற பதில் என்ன? வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, இப்ப நம்ம லாங்குவேஜ்ல வருவோம், உன் தரிசனத்தை இங்க கூட்டிட்டு வான்னு சொல்றோம். நம்ம சொல்றோம், எனக்கு புருஷன் இல்லைன்னு. புருஷன் இல்லைன்னு தப்பா எடுத்துக்க கூடாது, தரிசனம் இல்லைன்னு. உடனே இயேசு சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, எனக்கு நீ புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதான். உனக்கு ஏனெனில் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இருக்கிறவனும் புருஷன் அல்ல. அப்ப நல்ல கவனிங்க, ஒண்ணுமே இல்லாதவனும் இல்லாதவன் தான், ஒண்ணுக்கு மேல வச்சிருக்கிறவனும் இல்லாதவன் தான். நன்றி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லாதவனும் இல்லாதவனும் தான், 5 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவனும் இல்லாதவன் தான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, உன் புருஷனை இங்க கூட்டிட்டு வான்னு. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு புருஷன். அங்க புருஷன்னு போட்டிருக்கிற இடத்துல விஷன்னு போடுங்க, தரிசனம்னு போடுங்க, டார்கெட்னு போடுங்க, கோல்னு போடுங்க, அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னு போடுங்க, ஃபியூச்சர் டாஸ்க்னு போடுங்க. உன் தரிசனத்தை கொண்டு வா, உன் திட்டத்தை கொண்டு வா, உன் நோக்கத்தை கொண்டு வான்னு சொன்னா அந்த அம்மா சொல்லுது, எனக்கு தரிசனம் இல்லை. உடனே இயேசு சொல்றாரு, ஆமா 1 இருந்தா கொண்டு வருவ, 5 வச்சிருக்கே. கேட்கல? சிலர் அப்படியாக அமைதியாக இருக்கிறார்கள். 1 வச்சிருந்தா நீ தைரியமா கொடுப்ப, 1 வச்சிருந்தா நீ தைரியமா கொண்டு வருவ. நீ 5 பேர்ல எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்க போன்ல. நீ 1 வச்சிருந்தா பரவாயில்ல, நீ 5 வச்சிருக்க, எப்படி காட்டுவ நீ?
அப்போ ஒன்றுமே கவனிங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாதவனும் இல்லாதவன் தான், நிறைய வச்சிருக்கிறவனும் இல்லாதவன் தான். இப்படி சொன்னா நமக்கு புரியும். ஆனா நீங்க நல்ல பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும்ல. இந்த பாருங்க, புருஷன் இல்லைன்னு சொன்னதுனால அவளுக்கு புருஷன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மோர் தேன் ஒன். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மோர் தேன் ஒன் இருக்கிறவன் கான்ஃபிடென்ட் இருக்காது. இந்த ஒண்ணுக்கு மேல இருக்கிறவன் எதுக்கும் அன்பு செலுத்த முடியாது. இவகிட்ட பேசவா, அவகிட்ட பேசவா, அவகிட்ட பேசவா, எதுகிட்ட பேசன்னு தெரியாது. டைம் செட் பண்ணி வச்சிருப்பான். 8ல இருந்து 10 வரைக்கும் அங்க, 12ல இருந்து 1 மணி வரைக்கும் இங்க, சாயங்காலம் 5 to 6 இங்க. அதனால தான் அவ சொல்றா, ஓப்பனா சொல்றேன் ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஒன்றுக்கு மேற்பட்ட தரிசனங்களை உன்னால சுமக்க முடியாது. you will end up your life in a failure. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, எல்லாத்தையும் விட்டுரு, 5 6 விட்டுரு, என்னிலிருந்து நீ தொடங்கு, சமாரியா பட்டணத்தை பிடிப்பாய். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. eradicate, delete everything. இன்னைக்கு ஒரு ஆளுக்கிட்ட ஒரு தரிசனத்தை கேளுங்க, பல விஷயத்தை சொல்றாங்க. இட் இஸ் மென்ட் ஃபார் நத்திங். இதாகணும், அதாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு சொல்லுவாங்க. எதுவும் ஆக மாட்டாங்க. நீ நர்சிங் படிக்க போறியா, இன்ஜினியரிங் படிக்க போறியா? அது நான் 2 படிக்க, நீ 2 படிக்க மாட்டேன், வேணா பாரு. ஒரு பிள்ளை 5 காலேஜில் அப்ளிகேஷன் போடுது, 5 நர்சிங் அப்ளிகேஷன், அது பாஸ் ஆயிரும். ஒரு பையன் 5 காலேஜுக்கு அட்மிஷன் போடுறான், 5 வேற வேற டிபார்ட்மெண்ட். மல்டி டாஸ்கிங். ஒரு சீசன் he will never do multitasking. உனக்கு 5 புருஷன் இருந்தா 5 பேரும் உனக்கு புருஷன் இல்லை, 6வது ஒருத்தர் இருக்கிறான், அவனும் புருஷன் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஒன்றுக்கு மேற்பட்ட திட்டங்களை உனக்கு கொண்டு வரும்போது, நீ ஒன்றுக்கு மேற்பட்ட தரிசனங்களை உன் வாழ்க்கையில சேர்க்கும் போது, எந்த தரிசனத்தையும் உனக்காக சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த தரிசனத்தையும் உனக்காக சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அதற்காக கவனம் செலுத்த முடியாது. கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Are you learning? கற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க. IPL வந்துட்டா இவன் கிரிக்கெட் பைத்தியம், FIFA வேர்ல்டு கப் வந்துட்டுனா இவன் ஃபுட்பால் பைத்தியம், கபடி வந்துட்டுனா இவன் கபடி பைத்தியம். இவன் ஒண்ணுக்கு விளங்க மாட்டான். இவன் கிரிக்கெட் பிளேயரும் ஆக மாட்டான், ஃபுட்பாலுக்கும் போக மாட்டான். இவன் கடைசியில பந்து பொறுக்கி போடுறதுக்கு கூட போக முடியாது. ஏன்னா he is having multiple task. 5 விஷயங்கள்ல he is collided. நான் கண்ணீரோட தான் இதை பேசணும், ஆனா எல்லாருக்கும் இது புரியணுமே. தம்பி, நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள உள்ளடக்கி வைத்திருக்கிறதுனால உன்னால ஒரு விஷயத்திலையும் சாதிக்க முடியவில்லை. இந்த 5 6 இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. கை உயர்த்துங்க பார்க்கலாம். 1ல இருந்து நான் தொடங்குவேன். சீக்கிரமா சீக்கிரமா சொல்லுங்களேன், நான் 1ல இருந்து தொடங்குவேன். 5 6 எல்லாம் வேண்டாம். கை உயர்த்தி உங்களுக்கு இது எப்படி புரிஞ்சுதோ அப்படி ஜெபிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எனக்கு 5 6 டாஸ்க் எல்லாம் வேண்டாம், அப்படி மல்டிபிள் விஷன் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க சொல்லுங்க, 1ன்னா அந்த 1ல இருந்து நான் தொடங்குவேன். கை உயர்த்தி சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அந்த 1ல இருந்து நான் தொடங்குவேன். வேகமா சொல்லுங்க, அந்த 1ல இருந்து நான் தொடங்குவேன். வேகமா சொல்லுங்க, அந்த 1ல இருந்து தொடங்குவேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு நிறைய பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியுங்கிறதுக்காக ஏதோ ஒன்றை பேசிட்டு நான் போறதுக்கு வரல. சகோதரா சகோதரி, டுடே கேன்சல் எவ்ரி மல்டிபிள் விஷன் இன் யுவர் லைஃப். ஒன்றுக்கு மேற்பட்ட தரிசனங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிங்கிள் விஷன். ஒரு தரிசனத்தில் நீ உன் ஓட்டத்தை தொடங்கு. சமாரியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திண்டுக்கல்லில் ஒரு அசைவு வரும். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போலாம். கற்றுக்கொள்ளலான்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. இப்படி போறது உங்களுக்கு ஓகே தானா? சொல்லுங்களேன் பிரதர்ஸ், சொல்லுங்க, ஓகே தானா? இது புரிந்துற மாதிரி இருக்கா? சொல்லுங்க, எஸ்ன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. வாசிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8லிருந்து 13 வரைக்கும். ஆதியாகமம் 8வது அதிகாரம்
8 வாசிக்கலாம். ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். அப்போ இந்த புறாவை அனுப்பின நோக்கம் பல நோக்கம் அல்ல, ஒரே நோக்கம். பூமியிலே தண்ணீர் குறைந்து போயிற்றோன்னு பார்க்க. ஹலோ, ஒரே நோக்கம் நோவா புறாவை அனுப்புவதற்கு, பூமியில தண்ணி குறைஞ்சிட்டான்னு பார்க்கிறதுக்கு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அந்த வசனத்தை, அடுத்த வசனத்தை விட்டுட்டு அடுத்த வசனம் வாசிங்க ப்ளீஸ். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். நல்ல கவனிங்க. அப்ப டாஸ்க் என்ன? பூமியின் மேல ஜலம் குறைந்து போயிற்றோன்னு பார்க்கிறது. டாஸ்க் என்ன சொல்லுங்க? பூமியின் மேல ஜலம் குறைந்து போயிற்றோன்னு பார்க்கிறது. அப்ப முதல்ல புறா போகுது, ஜலம் குறைந்து போகல, கால் வைக்க இடம் இல்லை என்று சொன்னவுடன் மறுபடியும் பேழைக்குள் திரும்ப வந்தது. சரி, இந்த டாஸ்க் சரியாகலன்னு சொல்லிட்டு நோவா அடுத்த தடவை புறாவை வேற டாஸ்க்கு அனுப்பல, இந்த தடவையும் தண்ணீர் குறைந்து போயிட்டான்னு பார்க்கறதுக்கு தான் அனுப்பினார். அப்பொழுது நோவா அறிந்து கொண்டான், பூமியிலே ஜலம் குறைந்து போயிற்று. 13வது வசனம் பாஸ்டர் ப்ளீஸ். 13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான். பேழையில் இருக்கிற மேல்தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. எத்தனை பேர் இந்த வார்த்தை புரியுது உங்களுக்கு? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த டாஸ்க் எங்க ஆரம்பிக்குது? பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டோன்னு பார்க்கிறதுக்கு அனுப்புறாரு. முதல்ல அது சக்சஸ் ஆகல, மறுபடியும் அனுப்பினார். பூமியிலே ஜலம் குறைந்து போயிட்டா என்று பார்க்க, ஜலம் குறைந்து போயிட்டு இருந்தது, ஜலம் வடிந்திருந்தது, பூமியின் மேல் தண்ணீர் இல்லாதிருந்தது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்தாலும் ஒரே விஷயத்தை செய்ததினால் அவனால் வெற்றி காண முடிந்தது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்தான். ஜலம் வற்றி போயிட்டான்னு ஒரு தடவை பார்க்கவும், இன்னொரு தடவை வேறு ஒரு காரியத்தை பார்க்கவும் அவன் அனுப்பப்படவில்லை. சீஷன் என்பவன் ஒரே நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறவன். கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த முதல் பகுதியில் இந்த விஷயத்தை நாம சரி பண்ணாவிட்டால், ஒருவேளை you will end up your life with a failure. நீங்கள் தோல்வியிலே உங்கள் வாழ்க்கையை முடிவடைய பண்ணலாம். ஆனாலும் அந்த பூமியிலே ஜலம் குறைந்து போயிற்றோ என்று பார்ப்பதற்கு அந்த புறாவை அனுப்பின போது உள்ளங்கால் வைப்பதற்கு என்ன இல்லாம போயிட்டான்? இடம் இல்லாமல் போயிற்று. அப்போ திரும்ப அந்த புறா எங்க வந்தது? பேழைக்குள் வந்தது. இப்ப 10வது வசனம் வாசிங்க. 8:10. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அப்போ ஒரு விஷயத்தை நாம செய்ய தொடங்கும் போது சில நேரம் அதுல தோல்விகள் வர வாய்ப்பு இருக்கு. ஹலோ, தோல்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி தோற்ற உடனே இமீடியட்டா அடுத்த நாளே போய் அந்த தோல்வியை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. டேக் a gap and go for it and you will succeed. நம்ம பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன், நாளைக்கு இதுல ஜெயிச்சு காட்டுவேன்னு போவோம். நாளைக்கு உடனே தண்ணி வத்துமா? வற்றாது. அப்போ you need to take some time. கொஞ்சம் நேரம் எடுக்கணும். ஒரு தோல்வியை சந்திச்ச நீங்க அடுத்தடுத்து தோல்வியை சந்திக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஒரு தடவை போய் தண்ணீர் வற்றவில்லை என்று புறாவுக்கு தெரிந்தவுடன் நோவா தீர்மானிக்கிறான், நாளைக்கு உடனே இந்த புறாவை அனுப்பக்கூடாது. நாளைக்கும் புறா அனுப்பப்பட்டால் she will face, அல்லது அந்த புறா ஒரு தோல்வியை மறுபடியும் சந்திக்க நேரிடும். அதனால 7 நாள் கழிச்சு அனுப்பலான்னு அனுப்பினா தண்ணீர் வற்றி
போயிருந்தது. தொடர் தோல்விகளுக்கு நாம காரணமாயிடக்கூடாது. கை உயர்த்துங்க பார்க்கலாம். தொடர் தோல்விகளுக்கு சொல்லுங்க, தொடர் தோல்விகளுக்கு நான் காரணமாயிட மாட்டேன். வேகமா சொல்லுங்களேன், நானாகவே தொடர் தோல்விக்கு. வாயை திறந்து சொல்லுங்க தம்பி, தொடர் தோல்விகளுக்கு நான் காரணமாக மாட்டேன். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், திருமணம் பண்ணினார்கள். திருமணம் பண்ணின இடத்துல சரியான வாழ்க்கை துணை அமையவில்லை. அவர் ஒரு குடி பழக்கத்திற்கு அல்லது ட்ரக் அடிக்டா இருந்ததுனால அவர்களால் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாததுனால 3 மாதத்தில் அந்த சகோதரி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். என் பிள்ளை தோற்று விட்டாளே என்று சொல்லி அந்த பெற்றோரும் சரி அந்த சகோதரியும் சரி யாரும் நான் திருமணமாகி வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக அவசரமாய் அடுத்த திருமணம் பண்ணினார்கள். அதுவும் தவறான ஒரு பையனாக இருந்தபடியினால் அந்த திருமணமும் தோல்வியிலே முடிந்தது. நான் சொல்றேன், ஒரு தோல்வியை நீங்க சந்திச்சீங்கன்னா இமீடியட்டா அடுத்து முயற்சி எடுக்காதீங்க. ஒரு சின்ன இடைவெளி விடுங்கள். அது தோல்வியிலிருந்து உங்களை வெற்றிக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கை உயர்த்துங்க. இவ்வளவு நேரம் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை சொல்லுங்க. ஒரு சீசன் எப்படி இருக்கணும்? நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கை உயர்த்துங்க. ஜெசின் பிரதர் ப்ளீஸ் வாங்க. நல்ல கை உயர்த்துங்க. இனி ஒரு 15 நிமிஷம் நாம கற்றுக்கொள்ள போறோம். நல்ல கை உயர்த்துங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? I am going to begin from 1. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நான் 1ல இருந்து ஆரம்பிக்க போகிறேன். மல்டிபிள் விஷன்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது. சீக்கிரமா நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்னம் இந்த ஆடிட்டோரியம் முழுவதும் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. I don't go for multiple things. 5க்கு மேற்பட்ட விஷயங்களை வைத்துக் கொண்டாலும் அது ஒன்றும் இல்லாததற்கு சமம் தான். ஆனா 1லிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல போறீங்க? அந்த ஒரே கமிஷன், பூமியிலே தண்ணீர் வற்றி போயிற்றோ, திரும்பவும் அதற்காகவே அனுப்பப்பட்டார். திரும்பவும் அதற்காகவே அனுப்பப்பட்டது. திரும்பவும் அதற்காகவே அனுப்பப்பட்டது. ஒரே நோக்கத்திற்காக நீ திரும்ப திரும்ப போவாயானால், ஒரே நோக்கத்துக்காக நீ திரும்ப திரும்ப செயல்படுவாயானால், ஒரே நோக்கத்துக்காக நீ திரும்ப திரும்ப முயற்சி எடுப்பாயானால், ஒலிவ இலைகளை கொத்தி கொண்டு வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கை தட்டணும்னா கை தட்டுங்க. Do more for one vision. ஒரே காரியத்திற்காக again. ஒரு 2 நிமிஷம் கை தட்டுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவ பிரசன்னம். மாத்தி செய்யாதீங்க. மாத்தி செய்யாதீங்க. Go for the simple thing again and again. You will be succeeded. You will be succeeded. You will be succeeded. தண்ணீர் வற்றி போயிட்டோன்னு பார்க்க போன நீ கடைசி வரைக்கும் தண்ணீர் வற்றி போயிட்டோன்னு பார்க்கறதுல உன் தரிசனத்தை பதியவை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? தண்ணீர் வற்றி போயிட்டோன்னு பார்க்க அனுப்பப்பட்ட நீ கடைசி வரைக்கும் தண்ணீர் வற்றி போயிற்றோ என்பதை பார்ப்பதற்காகவே உன் வாழ்க்கையை செலவிடு. நான் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இப்படி இந்த வாலிப தலைமுறைகளுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. டிஎன்பிசி ஃபெயில் ஆயிட்டியா, யூபிவிசி படி. யூபிவிசியில தோத்துட்டியா, பேங்க் எக்ஸாமுக்கு படி. நீ உருப்படவே மாட்ட. நான் சொல்றது உங்களுக்கு விளங்காது. நீங்க என்ன முறைச்சு பார்ப்பீங்க. ஆனா பைபிள் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம். தண்ணீர் வற்றி போயிற்றோ என்று பார்ப்பதற்கு அனுப்பப்பட்ட புறா கடைசி வரைக்கும் அதற்காகவே தான் அனுப்பப்பட்டது. 3 இடத்துல வாசிக்கிறோம், தண்ணீர் வற்றி போயிற்றோ இல்லையோ, தண்ணீர் வற்றி போயிற்றோ இல்லையோ. 9 வருஷமா இந்த முழு நேர ஊழியத்தை நான் செய்கிறேன். இந்த 9 வருஷமும் I never tried for different things. 9 வருஷத்துக்கு முன்னாடி வசனம் பிரசங்கிக்கிறவனாக அனுப்பப்பட்டேன். இன்றைக்கும் அதே தரிசனத்திலே ஓடுகிறபடியினால் அவ்வப்போது வெற்றிகள் எனக்கு கிடைக்கிறது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Don't go for multiple things.
Don't go for multiple things. கொஞ்ச நேரம் பாடுறதுக்கு எனக்கு பிரசங்கம் வரல, நான் பாட்டு பாடுறதுக்கு ட்ரை பண்ண போறேன். எனக்கு பாட்டு வரல, நான் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ட்ரை பண்ண போறேன். எனக்கு தீர்க்க தரிசனம் வரல, நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண போறேன். நோ, ஜலம் குறைந்து போயிற்றோன்னு பார்ப்பதற்கு உன்னை நோவா அனுப்பினது உண்மையானால் கடைசி வரைக்கும் பி கன்சிஸ்டன்ட். அந்த தரிசனத்தில் நீ உறுதியாயிரு. இன்னைக்கு நீ அதில் கால் வைக்க முடியலனாலும் அந்த இடத்துல நீ கால் பதிப்பாய். ஒலிவ இலைகளை கொத்தி கொண்டு வருவாய். You will be succeeded. அந்த தரிசனத்தில் நீ ஜெயிப்பாய். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒரே தரிசனத்தை தொடர்ந்து செய். 2025 தரிசனம் இந்த முடியும் போது நீ கால் பதிப்பாய். ஒலிவ இலைகளை கொத்தி கொண்டு வருவாய். கை தட்டி வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Do the same thing again and again. கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுறாரா இல்லையா? உண்மையை சொல்லுங்களேன். சும்மா நம்ம ஜிக்ஜாக் வேலை காட்ட முடியாது பாருங்க. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். அதுதான் மறுபடி வாசிப்போமா பாஸ்டர் ப்ளீஸ்? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போ. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒருவனை தேடு. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஒருவனை தேடு. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஒருவனை தேடு. இப்ப சொல்லுங்க, ஒரு தரிசனம் இருக்கட்டும், ஒரு தரிசனம் இருக்கட்டும், ஒரு திட்டம் இருக்கட்டும், ஒரு நோக்கம் இருக்கட்டும், ஒரு அஜெண்டா இருக்கட்டும், நீ ஜெயிப்பாய். சொல்லுங்க, ஒரு நோக்கம் இருக்கட்டும், ஒரு தரிசனம் இருக்கட்டும். இப்ப 3 வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த போறோம். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? Go and ask for a man. ஒரு மனுஷனை கேளு. சொல்லுங்க, ஒரு மனுஷனை கேளு. பல விஷயங்களை கேட்க கூடாது. ஆபிரகாம் பல விஷயத்தை கேட்டார். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எனக்கு எலையாசார பிள்ளையா தாருன்னு கேட்கிறார். கேட்டாரா இல்லையா? ஆதியாகமம் வாசிக்க வேண்டாம், நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க பிறகு லெஷர் டைம் படிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ரொம்ப வருஷமா என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவன் எனக்கு பிள்ளை மாதிரி ஆயிட்டான், அவனை எனக்கு பிள்ளையா கொடுத்துருக்கன்னு கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு முடியாதுன்னு. ஆண்டவர் அவனை பிள்ளையா கொடுக்காததுனால கொஞ்சம் அதிகாரம் தாண்டி போனாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த அந்த இஸ்மவேல், அவனே ஆகிலும் எனக்கு பிள்ளையா தாரோன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு, முதல்ல நீ கன்சிஸ்டண்டா மாறு, அப்புறம் நான் உனக்கு தர்றேன். முதல்ல இதை கேட்கிற, அப்புறம் அதை கேட்கிற, அப்புறம் இதை கேட்ப, அப்புறம் நீ அதை கேட்ப. ஓ, உனக்கு இது கிடைக்கலன்னா நீ அதை கேட்பியா? அப்ப you are not consistent. நீ எலையாசார தான் கேட்கிறன்னா நீ கடைசி வரைக்கும் நீ யாரை தான் கேட்டிருக்கணும்? எலையாசார தான் கேட்டிருக்கணும். எலையாசார் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன கேட்கிறான்? எனக்கு இஸ்மவேலை தாங்கன்னு கேட்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, முதல்ல நீ நல்ல முடிவு எடுத்துட்டு வா. ஆஸ்க் ஃபார் ஒன் திங். கை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆஸ்க் ஃபார் ஒன் திங். ரெண்டாவது, என்குயர் ஃபார் ஒன் திங். ஒன்று, ஒரு காரியத்தை கேள். ரெண்டாவது, ஒரு காரியத்தை விசாரி. மூன்றாவது, சர்ச் ஃபார் ஒன் மேன். ஒரு மனிதனை தேடு. கை உயர்த்துங்க பார்க்கலாம். 3 இங்கிலீஷ் வார்த்தைகளை பயன்படுத்த போறோம். சொல்லுங்க, ஆஸ்க், என்குயர், மூன்றாவது சர்ச். நீ ஒரு மனுஷனை தேடு, நீ கண்டுபிடிப்பாய். நீ ஒரு மனுஷனை விசாரி, கண்டுபிடிப்பாய். நீ ஒரு மனுஷனை தேடு, கண்டடைவாய். நீ பல விஷயத்தை தேடினா கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு அதுதான் தாவீது சங்கீதம் 27:4 சொல்லுகிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடு. If you ask for one thing, that will be given to you. கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நீ கேள். இன்னைக்கு இருக்கிற வாலிப சந்ததியினுடைய கரிக்குலம் அந்த சிவி இருக்கு பாருங்க, அதை பார்த்த உடனே நம்ம சிவியை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் சிங்கிள் ஃபோக்கஸ். நமக்கு யாருக்கும் சிங்கிள் ஃபோக்கஸ் இல்லை. நம்ம யாருக்கும் ஹாபிஸ் என்னன்னு கேட்டா ரீடிங் புக்ஸ்ன்னு போட்டிருக்கா, அதே நேரத்தில் ஸ்விம்மிங்னு போட்டிருக்கு. நீ எப்படி ஸ்விம்மிங் பண்ணிட்டே படிப்ப?
கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஹாபிஸ் என்ன? ஹாபிஸ் என்ன? ரீடிங் புக்ஸ், பிளேயிங் கிரிக்கெட். அது எப்படி விளையாடிட்டே படிப்ப? நீ விளையாடுறவன் படிக்கவே மாட்டான். அப்ப அந்த ஹாபிஸ் கான்ட்ரடிக்ட் ஆகுது. முறைச்சு பாக்குறீங்க நீங்க எல்லாம். எந்த ஊர் நீங்க? திண்டுக்கல் தானா? கவனிங்க. We are having contradictions. We are having contradictions. Ask for one man. ஒரு மனிதனை தேடுங்க. ஒரு மனிதனுக்காக விசாரிங்க. ஒரு மனிதனுக்காக நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், பரலோகம் உங்களை நம்ப தொடங்கும். பரலோகம் உங்களை நம்ப தொடங்கும். எளிமையா புரிய வைக்கிறேன்னா இல்லையா? பரலோகம் உங்களை நம்ப தொடங்கும். பரவாயில்ல, திரும்ப திரும்ப செய்தாலும் ஒரே விஷயத்துல தான் அவ கவனம் இருக்கு. ஸோ உண்மையாத்தான் இது இச்சை அல்ல, இது விருப்பத்தை தாண்டின தேவ சித்தம். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். அந்த ஒரு விஷயம் என்ன? த்ரூ ரெவலேஷன். அது வெளிப்பாடு வேணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஒரு விஷயம் எதுன்னு உன் வாழ்க்கையில தெரிஞ்சிட்டுன்னா தம்பி, நீ சீஷனாய் மாறி விடுவாய். அந்த ஒரு விஷயம் என்ன என்று தெரிந்து விட்டால் that is the success. உங்கள ஒருவனா நான் சொல்றேன், என்னுடைய சக்சஸ் வேற எதுலயும் இல்ல, finding one thing, ஒரு விஷயத்தை தேடுறது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் பேச தெரியும், we are bounded with multiple things. பல விஷயங்களால கட்டப்பட்டு கிடக்கிறோம். இது கிடைச்சா இது கிடைக்கலன்னா அது கிடைக்கலன்னா அது. ஆண்டவர் சொல்றாரு, don't go for option, God will never trust you. தங்கச்சி, ஆப்ஷன் வைக்காதீங்க, கர்த்தர் உங்களை நம்ப மாட்டார். ஆப்ஷன் வைக்காதீங்க, கர்த்தர் உங்களை நம்ப மாட்டார். ஆப்ஷன் வைக்காதீங்க, கர்த்தர் உங்களை நம்ப மாட்டார். செத்தாலும் சாவேனே தவிர தண்ணீர் குறைந்து போயிட்டோங்கிறது பார்க்கிறதுக்காகத்தான் என் வாழ்க்கையை நான் செலவிடுவேன். செத்தாலும் சாவேனே தவிர ஒரு மனிதனை தான் தேடுவேன் என்பதில் நீ உறுதியாயிரு. கை தட்டுங்க பார்க்கலாம். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Go for one, go for one, go for one, go for one. இப்ப ரெண்டு வார்த்தை ஜெபிங்க பார்க்கலாம். நம்ம மேல இருக்கிற ட்ரஸ்ட் போயிடுச்சு ஆண்டவருக்கு. நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு ஆண்டவருக்கு. நம்ம மேல இருக்கிற கன்சிஸ்டன்சி போயிடுச்சு. நம்ம மேல இருக்கிற அந்த நம்பிக்கை போயிடுச்சு. சிறுவர் ஊழியன்னா கடைசி வரைக்கும் சிறுவர் ஊழியத்திலே நிற்க பழகு. ஸ்டாண்ட். எலையாசார்னு கேட்கிற எலையாசார் கிடைக்கலன்னா லைஃப்ல கூட சிலர் அப்படித்தான். they are losing their values. போர் அடிக்குதா? முடிச்சிடலாமா? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நம்ம வேல்யூஸ் போகுது தம்பி. நீ துணி கடைக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போற தெரியுமா? பச்சை கலர் எடுத்தா தான் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்ற. ஆனா கடைக்காரன் உன்னை கன்வின்ஸ் பண்ண உடனே பிங்க் கலருக்கு மாறுற. யூ ஆர் லூசிங் யுவர் வேல்யூஸ். பச்சை கலர் கிடைக்கலன்னா நீ வீட்டுக்கு வந்துடணும். அப்போ வேல்யூ மெயின்டைன் ஆகும். திருன்னு முடிக்கிறீங்கல்ல? நான் சொல்றது உங்களுக்கு புரியல? எங்க எது கிடைச்சாலும் வாழுவேன்னு சொல்றது இன்கன்சிஸ்டன்ட் லைஃப். யூ ஆர் லூசிங் யுவர் வேல்யூஸ். மனுஷங்கிட்ட மட்டும் இல்ல தங்கச்சி, ஆண்டவர்கிட்டயும் வேல்யூ நீ இழக்கிற. இன்ன வரைக்கும் ஒரே கோலோட ஓடுறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை தாங்கன்னு தான் கேட்கணுமே தவிர இது தரலனாலும் பரவாயில்லை அதை தாங்கன்னு கேட்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. எனக்கு நீங்க இதைத்தான் தரணும் ஆண்டவரேன்னு கேட்கக்கூடியதே வேணும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். அதுதான் சீசன். கை உயர்த்துங்க, சீக்கிரமா கை உயர்த்துங்க. இந்த செஷனை முடிக்கணும். கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. எல்லாரும் கை உயர்த்துங்க. ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகிப்போ. சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடிப்போராள் காய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்?
கை உயர்த்தி சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போல நின்றவர்கள். யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யாரிவர்கள். திரளாய் நிற்கும் யாரிவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். Starts from here. அந்த ஒரு மனிதனிலிருந்து தொடங்கி பாருங்க. You will find that man. அந்த ஒரு மனிதனை கண்டுபிடிப்பீர்கள். அந்த ஒரு மனிதனை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான சகல உதவிகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடைசியா நான் இப்படி முடிக்க விரும்புகிறேன். Don't lose your values. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க என்ன செய்துறாங்கன்னா, they are losing their value for silly things. ஒன்றுக்காக ஆரம்பிக்கிறார்கள், அது கிடைக்கவில்லை என்றவுடன் they are moving for another one. They are moving for another one. இது கிடைக்கலனா அது, இது கிடைக்கலனா. even in their lifetime அவர்களுக்கு வாழ்க்கை முறை கூட அவர்கள் மாற்றுகிற, they are losing their value. நான் கண்ணீரோட சொல்லுகிறேன், நீ உன் வேல்யூஸை விட்டுட்டேன்னா உன் வாழ்க்கையில உனக்கு மதிப்பே இல்லை. ஒருவனை தேடு. go for one man. ஒருவனை தேடு. அதற்கான பல காரணங்களை நாம கற்றுக்கொண்டோம். So sometimes God will check you. கர்த்தரே உங்களை சில நேரம் சோதிப்பார். அந்த ஒரு மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்க பழகிவிட்டால் அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த கட்டத்திற்குள் இறங்குவதற்கு தைரியத்தை தரும். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இதோட நான் முடிக்கிறேன். நீ ஒரு மனிதனை தேடு. ask for one man. எழுதிக்கோங்க. ask for one vision. enquire for one vision. search for one vision. இப்படி இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த முகாமுடைய ஆரம்ப நாளிலிருந்து நீங்க ஜெபிக்க பழகுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ யாரோ ஒருவர் மூலமாக அந்த ஒரு தரிசனம் எதுன்னு கர்த்தர் காண்பிப்பார். அந்த ஒரு விஷயம் எதுன்னு காண்பிப்பார். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த கூட்டம் முடிந்து வெளியில போங்க. you will be succeeded. நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தர முடியும். கையசைத்து நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஒரு மனிதனை தேடுன்னு சொன்ன ஆண்டவர் அந்த மனிதனை தேடுவதற்கு 3 உதவிகள் கொடுக்கிறார். முதல்ல சொல்றாரு, நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ. வசன வாசிக்க நேரம் இல்லை, சொல்லுங்க நேர் தெரு. அப்போ நேர் தெரு. ரெண்டாவது சொல்றாரு ஹவுஸ் நேம் சொல்றாரு, எந்த வீடுன்னு சொல்றாரு. மூணாவது பர்சன் நேம் சொல்றாரு. சொல்லுங்க, தெரு பேர் சொல்றாரு, தெரு பேர் சொன்னாரு, வீடு பேர் சொன்னாரு, ஆள் பேர் சொன்னார். சத்தமா சொல்லுங்க, தெரு பேர் சொன்னாரு, வீடு பேர் சொன்னாரு, ஆள் பேர் சொன்னார். தெரு பேர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? நேர் தெரு. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட்டா. தெருவுக்கு பேர் என்ன தெருவா? நேர் தெரு. இரண்டாவது வீட்டுக்கு பேர் சொன்னார், யூதா என்கிறவனுடைய வீடு. மூன்றாவது சொன்னார், அவன் பேர் சவுல். நான் சொல்றேன், அந்த ஒரு மனிதனை, அந்த ஒரு விஷன், if you travel with one goal you will have specific details. உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குமானால் அதை குறித்த டீட்டெயில்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You will have details. எனக்கு என்ன தெரியுமா, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறதுல நமக்கு சக்சஸ் இல்லை தங்கச்சி.
எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுட்டோம். 2000 வருஷமா இந்தியாவில் பிரசங்கிக்கப்படுகிறது, ஒரு மாற்றமும் வரவில்லை. நம்ம அதை தாண்டி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனோம். தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவரே, ஒரு விஷயத்துக்காக என்ன அர்ப்பணிக்கிறேன், ஒரு விஷயத்துக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அந்த விஷயத்துல நான் மாறாமல் நிற்க விரும்புகிறேன்னு நின்னு பாருங்க. He will give you details. He will give you details. He will give you street name. He will give you the house name. He will give you the person name. உனக்கு எப்படி புரியணுமோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கர்த்தர் தருவா. ஐயோ, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. என்கிட்ட அன்னைக்கு ஒரு மிஷினரி சொல்றாரு, நான் தமிழ்நாட்டில் விருதுநகர்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன ஊழியம் செய்யணும், ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் எனக்கு இது தரிசனம் அது தரிசனம்னு சொல்றாங்க. என் தரிசனம் என்னன்னு கேட்ட போது ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கிறார் பாஸ்டர். சோளாபூரி சாப்பிட்ட மாதிரி பார்த்திருக்கிறார். கேட்கிறதா நான் புரியுது. சோளாபூரி சாப்பிடுற மாதிரி பார்த்திருக்கிறார். கடலை வச்சு சப்ஜி வச்சு சோளாபூரி சாப்பிட்ட மாதிரி பார்த்திருக்கிறார். கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ள அவங்க சபையிலிருந்து ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு ஒரு மிஷன் ஊழியத்துக்காக போன போது இவர் சொப்பனத்துல என்ன பார்த்தாரோ அதே ஷெட்ல ஒரு டேபிள் போட்டு இவருக்கு முன்னாடி சோளாபூரி வச்சதை பார்த்த உடனே ஆவியானவர் சொன்னார், நீ ஊழியம் செய்ய வேண்டிய இடம் இதுதான் என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், if you travel for one goal, he will give you specific details. நீ ஒரு தரிசனத்துக்காக நீ முன்னேறுவாயானால் உனக்கு எவ்வளவு தெளிவையும் தருவதற்கு அவர் ஆயத்தம். கை உயர்த்தியோ கை அசைத்தோ தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இன்னைக்கு எழுதி வைங்க, Lord, I am going to ask for one thing. I am going to inquire for one thing. I am going to search for one thing. சொல்லுங்க, ஒரு விஷயத்தை தேடுவேன், ஒரே தரிசனத்தை தேடுவேன், ஒரே திட்டத்தை தேடுவேன். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவர்கள் முதற்கொண்டு சொல்லுங்க, ஒரு விஷயத்தை தேடுவேன், ஒரே தரிசனத்தை தேடுவேன், ஒரே நோக்கத்தை தேடுவேன். If you are specific, if you are specific, நீ ஸ்பெசிபிக்கா இருந்துட்டா, நீ ஸ்பெசிபிக்கா இருந்துட்டா, நீ உறுதியா இருந்துட்டா, கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். நீ உறுதியா இருந்துட்டா அந்த விஷயத்துல நீ ஜெயிக்க தொடங்கிடுவ. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நீ தோக்கலாம், இரண்டாவது தடவை தோக்கலாம், ஆனா அடுத்த தடவை if you are consistent, நீ ஒரே தரிசனத்தை நோக்கி ஓடுவாயானால் நீ ஒலிவ இலையை கொத்திக் கொண்டுதான் வருவாய். You will never ever return as a failure. கை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த முதல் செஷன்ல pray for one day. சாகர வரைக்கும் வசனம் பேசுற ஊழியத்துக்காக அந்த தரிசனத்துல ஓடுறதுனால somehow I will win by battle. புரியுதா நான் பேசுறது? புரியுதா? அடுத்தடுத்த செஷன்ல ஆண்டவர் உங்களை இன்னும் நல்லா கொண்டு போவார். ஆனா இது தேவைன்னு சொல்றவங்க கைவர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அண்ணே, நீங்க சொல்றது தேவைண்ணே, நாங்க எங்க வேல்யூஸ் எல்லாம் இழந்து நிற்கிறோம் அண்ணே, எங்க குடும்பத்தில் எங்க மதிப்பெல்லாம் இழந்து நிற்கிறோம் அண்ணே. மெடிசின் படிக்கிறேன்னு சொன்னேன், மெடிசின் படிக்க முடியல, நீட்ல மார்க் குறைவு, இப்போ இன்ஜினியரிங் படிக்க போறேன்னு சொல்லும்போது தெரிஞ்சோ தெரியாமலையோ என் அம்மா அப்பா முன்னாடி என் மரியாதை போயிடுச்சு. என் நண்பர்கள் இங்கே கவனிங்க பிரதர், என் மரியாதை போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருக்கு முன்னாடி என் வேல்யூஸை நான் இழந்து நிற்கிறேன். நான் சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். நீ என்ன படிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்ன கார் ஓட்டுறங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்ன ஃபோன் வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை. 2 கேமரா 3 கேமரா ஃபோன் ஒன்று பேசாது. the life will speak according to your values. உன் வேல்யூஸ் வச்சு தான் பேசும். என்னை எத்தனையோ இடத்துல சபை நடத்தும்படி என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், I don't want to lose my value. செத்தாலும் இப்படித்தான் நான் சாவேனே தவிர என் வேல்யூஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். Still I am going for one thing. I am going for one thing. God is calling you to do the one thing. அந்த ஒரு விஷயத்தை நீ தேடுவாயானால் அனனியா தோற்று போகவில்லை. அந்த தெருவை கண்டுபிடித்தான், அந்த வீட்டை கண்டுபிடித்தான், அந்த நபரை கண்டுபிடித்தான். He laid his hands upon him. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு மனுஷன் ஒரு கோலோட போனா அவன் ஆசியா முழுவதையும் ரட்சிப்புக்குள் நடத்தினான். If you are consistent, 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 you will find the street. நீ உறுதியா இருப்பீங்களா தங்கச்சி? அந்த ஒரு விஷயத்துல நீ உறுதியா இருப்பியா? கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த தெருவுக்குள்ள நீ போயிருவ, கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள போயிருவ, கொஞ்ச நேரத்துல உன் விஷனுக்குள்ள போயிருவ. நீ கேட்கல கேட்கல. இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட், நீ அந்த ஒண்ணு அந்த ஒண்ணு அந்த ஒண்ணு அந்த ஒண்ணு அந்த ஒண்ணு நான் எப்போ ஜெபம் பண்ணினாலும் தட்ஸ் ஒன் திங். அந்த ஒண்ணு அந்த ஒண்ணு அந்த ஒரு விஷயம்னு சொல்ல சொல்ல சொல்ல
நம்ம அறியாம கொஞ்ச நாளுக்குள்ள அந்த தெரு பக்கத்தில் போயிடுவீங்க, கொஞ்ச நாளைக்குள்ள வீடு பக்கத்தில் போயிடுவீங்க, கொஞ்ச நாள் தரிசனத்தையே பார்த்துருவீங்க. எத்தனை பேர் கற்றுக்கொள்றீங்க? என் வேல்யூஸை நான் விட மாட்டேன்னு சொல்கிறோம். டோன்ட் லூஸ் யுவர் வேல்யூ தங்கச்சி. நம்ம படிப்பு இல்லை நமக்கு வேல்யூ, நம்ம கலர் இல்லை நம்ம வேல்யூ, நம்ம ஜாதி இல்லை நம்ம வேல்யூ. நீ எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் வேல்யூ. எத்தனை சாப்பாடு தந்தாலும் ராஜாவின் போஜனம் வேண்டாம், ராஜாவின் திராட்சரசம் வேண்டாம்னு சொல்கிறது தான் உன் வேல்யூ. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நம்ம ஜெபிப்போமா? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க? தெரிந்தோ தெரியாமலோ என் நண்பர்களுக்கிட்ட என் வேல்யூஸை நான் விட்டு கொடுத்துட்டேன், என் நண்பர்களுக்கிட்ட, என் உறவினர்களுக்கிட்ட, என் சமுதாயத்தில் கிறிஸ்டியன் வேல்யூஸை நான் இழந்துட்டேன். அந்த வேல்யூஸ் அந்த முதல் பகுதியில் நாம் திருப்பணும். யார் என்னை மாற்றினாலும் ஏஐ தான் பெஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சாட் ஜிபிடி அதுதான் இன்னைக்கு ஃபேமஸ், அது படித்தா நீ எங்கே வேணாலும் போயிடுவான். அவன் சொல்லுவான், டோன்ட் லூஸ் யுவர் வேல்யூ, டோன்ட் லூஸ் யுவர் வேல்யூ. உன் வேல்யூவை நீ யாருக்காக விடக்கூடாது, உன் வேல்யூவை நீ யாருக்காக விடக்கூடாது. கோ ஃபார் ஒன் மேன், ஆஸ்க் ஃபார் ஒன் மேன், என்கொயர் ஃபார் ஒன் மேன், லுக் ஃபார் ஒன் மேன். அவன் ஒரு மனுஷனை கேட்டான், ஒரு மனுஷனை விசாரித்தான், ஒரு மனுஷனை தேடினான். அந்த மனுஷன் இருந்த தெரு கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த மனுஷன் இருந்த வீடு கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த மனிதன் கண்டுபிடிக்கப்பட்டான். ஸ்டெப் பை ஸ்டெப் you will find the place, you will find the house, you will find the person. கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க சீக்கிரம். எலியா எசேபேலுக்கு பயந்து சூறை செடிக்கு கீழே படுத்து கிடந்து நித்திரை பண்ணுகிறான். நமக்கு தெரியும், ஆமாதானா? தான் சாக வேண்டும் என்று கோரி, நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூறை செடிக்கு கீழே படுத்து கிடந்து அழுதான். அப்பொழுது படுத்து கிடந்த அவனை ஒரு தூதன் தட்டி எழுப்பி ஒரு தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் வைக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் வைக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவன் அதை புசித்து குடித்து படுத்து கொண்டான் என்று போட்டிருக்கு. ஆமாதானா? மறுபடியும் இரண்டாம் தரமும் ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி அப்பமும் தண்ணீரையும் வைத்தான். என்ன வைக்கப்பட்டது சொல்லுங்க? அப்பமும் தண்ணீர் வைக்கப்பட்டது. அவன் அதை புசித்து குடித்து, அப்பொழுது தூதன் சொன்னான், நீ எழுந்திருந்து பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ எழுந்திருந்து போ என்று சொன்னான். நல்ல கவனிங்க, வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்லுங்க, வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்லுங்க, வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த எலியாவினுடைய சாப்பாடு என்னவா இருந்தது தெரியுமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. வாட் இஸ் த மெனு ஆஃப் எலைஜா? எலியாவினுடைய ஆகாரம் என்ன? வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. நல்ல கவனிங்க, காலையில என்ன கொண்டு வந்தது அவனுக்கு? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, காலையில என்ன கொண்டு வந்தது? சத்தமா சொல்லுங்க, அப்பமும். சாயங்காலம் என்ன கொண்டு வந்தது? சரி, இப்போ அடுத்த 2 அதிகாரம் தாண்டும் போது எலியா சூறை செடிக்கு கீழே படுத்து கிடக்கிறான். he was in a desperate need. கவனிங்க, desperate need. தேவை உள்ள நேரத்தில் இருக்கிறான், பிரச்சனைக்குரிய நேரத்தில் இருக்கிறான், கைவிடப்பட்ட. எப்போ நம்ம வேல்யூஸ் போகும் தெரியுமா? நெருக்கடி நேரத்தில் நம்ம வேல்யூஸ் போயிடும். தேவை உள்ள நேரம் வரும்போது we will lose our values. நம்முடைய மதிப்பை இழப்போம். நெருக்கடி நேரம், சாகர தருவாய், தேவை உள்ள நேரத்தில் ஒரு தூதன் வந்து அப்பமும் தண்ணீரும் கொண்டு வைத்தான். அவன் என்கொயரி கூட பண்ணாம, ஏன்னு கூட கேள்வி கேட்காம, ஒரு தடவை மட்டும் இல்லை 2 தடவை அப்பத்தையும் தண்ணீரையும் புசித்து குடித்தான். ஒரு இடத்துல கூட கவனிங்க, ஆண்டவரே நான் அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட ஆள் அல்லவா, அப்பமும் இறைச்சியும் இல்லை எனக்கு நீங்க எப்பவும் தருவீங்க, இப்போ ஏன் என் மெனுவை மாத்துனீங்கன்னு அவன் கேட்டானா? ஏன் கேட்கல? நீட். தேவை உள்ள இடத்துல வேல்யூஸை மறந்துடுறோம். ஏதாவது கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலனாலும் பரவாயில்லை, எனக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்லைங்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடவே கூடாது. நம்ம எல்லாம் ஸ்கூல் காலேஜ் போகிறோம், உங்களுக்குன்னு ஒரு மெனு இருக்கா இல்லையா? சிலர் மெனுவெல்லாம் பாருங்க, எப்போ பார்த்தாலும் தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை தான். சிலர் மெனு பாருங்க, எழுந்தாலும் மேகி, உட்கார்ந்தாலும் மேகி, படுத்தாலும் மேகி. சிலருடைய மெனு பாருங்க, எப்போ பார்த்தாலும் லெமன் சாதம். சிலருடைய மெனு பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே மெனு தான் இருக்கும். அந்த மெனு மாறிட்டுன்னா
முன்னாடி வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாங்க. ஏன் நான் என்ன சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப மெனு மாறினா கேட்கிறோமா இல்லையா? அம்மா அப்பாட்ட கேட்கிறோமா இல்லையா? சகோதரர்கள்ட்ட கேட்கிறோமா இல்லையா? எனக்கு இது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க கவனிங்க, எனக்கு இது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு மில்கி பார் பிடிக்காது, எனக்கு மில்கி பார் பிடிக்காது, எனக்கு பிடிச்சது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஸ்னிக்கர்ஸ் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப மெனு மாறும்போது தைரியமாய் கேட்கிறோம். அது ஒரு வேல்யூஸ். ஆனா எலியாவுக்கு ஆண்டவர் மெனுவை மாத்துறார். அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டவன் அப்பமும் தண்ணீரும் குடிக்க கட்டாயப்படுத்தப்பட்ட போது ஏன்னு கேள்வி கேட்காம அதை புசித்து குடித்து அவன் ஓரே மட்டும் நடந்தான்னு போடப்பட்டிருக்கு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டவன் ஆகாப்பின் ரதத்துக்கு முந்தி ஓடினான், அப்பமும் தண்ணீரும் குடித்தவன் நடந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. When you lose your value, you will stop your running and you start to walk. நீ உன் வேல்யூஸை இழக்க தொடங்கிட்டேன்னா ஓடுகிற நீ நடக்க ஆரம்பித்து விடுவாய். உன் வைராக்கியம் குறைய தொடங்கிடும். உங்களுக்கே தெரியாம உன் பாரம் குறையும், உன் ஜெப ஆவி குறையும், உன் பிரதிஷ்டை குறையும், உன் வல்லமை குறையும். பிரதிஷ்டைகள் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்ன மாத்துங்க, என்ன சரிப்படுத்துங்க, என்ன சீர்படுத்துங்க, தவிர என் மெனுவை மாத்தாதீங்க. I don't want to change my values. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஒரே கோல்ல நான் ஓட விரும்புறேன். I want to travel with the same anointing. கை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்பமும் இறைச்சியும் ஒரு நாளும் அப்பமும் தண்ணீருமா மாறிடக்கூடாது. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. If you are ready for one goal, எல்லாரும் கை உயர்த்துங்க. 5 நிமிஷங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சிலரை தொடுகிறத நான் ஆவியில உணர்கிறேன். நீங்க கண்ணை திறக்க கூடாது. ஆனா கர்த்தர் உங்களை தொடுகிறத உங்களால உணர முடிஞ்சதுன்னா you can stand on your feet. ஆண்டவரே என் போஜனம் மாறி இருக்கு, என் போஜனம் மாறி இருக்கு, என் வேல்யூஸ் இது இல்ல, என் வாழ்க்கை இது இல்ல, என் வாழ்க்கை முறை இது இல்ல, ஆனா என் வாழ்க்கை முறை மாறி இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட எலியா அப்பமும் தண்ணீரும் குடிக்கிறவனாக மாறிட்டான். டோன்ட் சேஞ்ச் யுவர் வேல்யூஸ். கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க. இந்த முதல் பகுதியை நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் வாய்களை திறங்க. உங்ககிட்ட எப்படி பேசுவார் தங்கச்சி? சொப்பனத்துல தானே பேசுவார். இப்ப வேற மீடியம்ல பேசுறதுக்கு நீ இடம் கொடுக்காத. வேற ஒரு மெனுவை நீ அக்செப்ட் பண்ணிக்காத. புரியலையா? எத்தனை பேருடைய மெனு மாறிட்டு தெரியுமா? சிறு வயதுல உன்ட்ட எப்படி பேசுவார்? த்ரூ ட்ரீம்ஸ். ஆனா உன் மெனு மாறி இருக்கு தெரியுதா? பரவாயில்ல, எது கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டு போவேன்னு சொல்லி உன் வேல்யூஸை இழக்க போறியா? அல்லது என் பழைய மெனுவை தந்தா தாங்க, இல்லன்னா என் வேல்யூஸை நான் மாத்த மாட்டேன். கொஞ்சம் ஊழியர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு நேர கையை உயர்த்தி ஜெபிங்க. இவ்வளவு பேரு கூட்டம் சேர்க்கிறது பெரிய சாதனை இல்ல. சொல்லுங்க தங்கச்சி, நான் பட்டினி கிடந்தாலும் பட்டினி கிடப்பேனே தவிர என் மெனுவை மாத்த விட மாட்டேன். என் மெனுவை மாத்த விட மாட்டேன். உன் மெனு என்னன்னு தெரியும் தங்கச்சி உங்களுக்கு. You know your menu very well. தயவு செய்து விட்டு கொடுத்துருங்க. சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாரு? Is this your menu? Jason brother, நம்ம மெனு எது நமக்கு தெரியாதா? The way that God communicates நமக்கு தெரியுமா தெரியாதா? நீ பாடும்போது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார்னா அந்த மெனு மாறிட கூடாது. நீ கிண்ணற வாசிக்கும் போது உன் மேல ஆவி இறங்கும்னா அந்த மெனு மாறக்கூடாது. செத்தாலும் சாவேனே தவிர என் மெனுவை நான் மாற மாட்டேன். என் மெனுவை மாத்தி சாப்பிட மாட்டேன். என் வாயை திறங்க. அநேகர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. என் வேல்யூஸ் போச்சு. புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு பழமொழி சொல்லுது. ஆனா எலியாவே அப்பமும் இறைச்சி சாப்பிட்ட நீ இப்ப என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிற? What kind of life you are living தங்கச்சி?
பிரதர், உன் வேல்யூஸ் என்ன? உன் வேல்யூஸ் என்ன? உன் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கும்போது நீ ஏன் பன்றிகளுக்கு வைத்த சாப்பாடை சாப்பிடணும்? Don't lose your values. உன் மதிப்பை இழக்காத, உன் மதிப்பை இழக்காத. நீ பிசாசுக்கு மேற்பட்டவன், நீ விசுவாசிக்கு மேற்பட்டவன். You are a disciple. கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க. சிலர் பழைய போஜனத்தை பெற போறீங்க, பழைய அபிஷேகத்தை பெற போறீங்க. Receive. பழைய பழைய கிருபை உடர ஹதனா ரபல ஹது ரபல கது ரபலவா. நல்ல கை தட்ட அபிஷேகம் ஃபயர். கொஞ்ச நேரம் கை தட்டுங்க. பழைய அபிஷேகம், பழைய வேல்யூஸ், பழைய பிரதிஷ்டை. கை தட்டுங்க, கை தட்டுங்க. You know your menu. எங்க மெனு மாறக்கூடாது. தந்தாத தாங்க, இல்லனா பட்டினி கிடந்து சாபமை தவிர வேற சாப்பிட மாட்டோம், வேற சாப்பிட மாட்டோம். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அக்கினி அக்கினி சுடரகதன பஷபலகதனகடகதனா. அப்பா சொல்லுங்க தங்கச்சி, எங்க போச்சு வேல்யூஸ்? எங்க போச்சு மாரல் வேல்யூஸ்? எங்க போச்சு? எது கிடைச்சாலும் சாப்பிட்டுருவியா? எது கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ளிருவியா? உன் மதிப்பு என்ன தெரியுமா? உன் வேல்யூ என்ன தெரியுமா? தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை சாப்பிட்ட நீ, ஏய் ஏய் கை தட்டுங்க. வேடிக்கை பாருங்க, மற்றவங்க வேடிக்கை பாருங்க. விளையாட தானே வந்த நீ. உன் வேல்யூஸ் என்ன? ரபா கட்டா லபா கட்டரா. இந்த கோட்டை எந்த தஞ்ச நீரேவும் நாடி வந்தே. அல்லேலூயா. அப்பா தந்தா இத தாங்க, தந்தா இத தாங்க. நான் கிடைக்குதுன்னு சொல்லி எதையும் சாப்பிட மாட்டேன். எனக்குன்னு வேல்யூ இருக்குன்னு சொல்லுங்க தங்கச்சி. உன் பிரதிஷ்டை என்ன? நீ கர்த்தருக்குள்ள வரும்போது உனக்காக வச்சிருந்த கோல்ஸ் என்ன? பன்றிக்கு வைத்த சாப்பாடு சாப்பிட போற? உலகத்தா கூட கம்பெனி வைக்கிற? What is your meal? கண்ண மூடுங்க. ஓ போஜனம் என்ன சகோதரா? What is your meal? கிடைச்சா போதும்னா எது வேணாலும் சாப்பிடுவியா? கிடைச்சா எது வேணாலும் சாப்பிடுவியா? தர்றாங்கன்னு எல்லாத்திலையும் வாய் வைப்பியா? வைக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், வைக்க மாட்டேப்பா. ஒரு மனுஷனை தேடு. Ask for one thing. எது கிடைச்சாலும் வேண்டாம், எனக்கு எது கேட்கிறேனோ அது வேணும். கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதவன் எந்த ஜப வேளை உமை தேடி எந்த கோட்டை
பழைய போஜனம் உனக்கு தரப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. உன் பழைய மெனு உனக்கு தரப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. If you are ready to stay in your values, கைகளை உயர்த்த முடிந்தா ஹபாராட்டோசியஸ் மட்டாலா கபாயா. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. சத்தம். Raise your voice. நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அப்படி கட்டாயப்படுத்தி வர்றது எழுப்புதலும் இல்லை. அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தா. உன்னை சீஷன் கூப்பிட விரும்புறார். 1000 விசுவாசிகள் செய்ய முடியாததை ஒரு சீஷன் செய்வான். ஒரு சீஷனுடைய டெஸ்கிரிப்ஷன் என்ன? அவனுக்குன்னு சொந்த திட்டங்கள் இல்லை. அவன் பின்பற்றுகிறவன், அவன் எஜமானனுடைய தரிசனத்தை சுமக்கிறவன், அவன் அனுப்பப்பட்டவன், அவன் நியமிக்கப்பட்டவன், அவன் விசுவாசிகளுக்கும் மேற்பட்டவன், அவன் பிசாசுக்கும் மேற்பட்டவன். அவன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறவன். அவன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறவன். He will start from little. அவன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறவன். அவன் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறவன். எத்தனை தடவை செய்தாலும் செய்ததையே திரும்ப திரும்ப செய்கிறவன். திரும்ப திரும்ப தண்ணீர் குறைந்து போயிற்றோ என்று பார்ப்பதற்கு முயற்சி பண்ணினவன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்தபடியினால் அது ஒலிவ இலைகளோடு திரும்ப வந்தது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு சந்ததி எழுப்புகிறார். a generation with one goal, one agenda, one vision. கைத்தட்டி வாய்களை திறந்து ஒரு மனுஷன் ஒரு நோக்கம். மல்டிபிள் விஷன்ஸ் உடைந்து விழுகிறது. மல்டிபிள் விஷன்ஸ் உடைகிறது, 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 உடைகிறது. கைகளை தட்டுங்க. ஃபயர். கை தட்டுங்க. அக்கினி. லீஷா கதலா கதா. ஏய் பாபாராட்டாலியஸ். நீங்க என்கிட்ட பேசு. போஜனம் மாறக்கூடாது. போஜனம் மாறக்கூடாது. போஜனம் மாறக்கூடாது. பசிக்கிறதுக்காக எதையும் சாப்பிட மாட்டேன். என் மெனு மாறிச்சுன்னா தொட மாட்டேன். என்கிட்ட பேசுற விதம் மாறிச்சுன்னா எனக்கு என் பழைய ஆராதனை, என் பழைய ஜெபம், என் பழைய வைராக்கியம். கையை தட்டி கேளுங்க. லகதலாயா. ஏய் உடரகதலா ரபலகதரபா. ஃபயர். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. அக்கினி, 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 அக்கினி. ஏய் ஏய் லாபாரதா லாபாயாசே இலாபா. ப்ளீஸ் ப்ளீஸ் lead some prayer, 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 lead some prayer. Oh, the anointing is falling. அபிஷேகம் விழுகிறது. உன் பழைய போஜனம் உனக்கு திரும்ப கிடைக்குது. உன் பழைய அபிஷேகம் உனக்கு திரும்ப ராகதா. வந்துகோ வந்துகோ. உன் பழைய கண்ணீரின் ஆவி. ஏசப்பான் கூப்பிட்டாலே கண்ணுல கண்ணீர் வருமே. அந்த பழைய போஜனம் வாங்கிக்கோ. அந்த பழைய போஜனம் நல்ல ஆராதிப்பியே. அந்த பழைய போஜனம் நல்ல பாடுவையே. அந்த பழைய போஜனம் அக்கதே அக்கதே உடரஹதனா. Katara bala regadula radara nashakaba ira katara niya shia kaba laba raba laba rada rana katara niya saga laba raba laba raba nagadara makatiya niya shia katara niya ira katara niya shia katara mana regadula mana regadala niya shia dara katara mana regadala niya ura katara niya shia katara mana regadala. யாருக்காகவும் என் வேல்யூஸை விட மாட்டேன். என் வேல்யூஸை விட மாட்டேன். செத்தாலும் சாவேனே தவிர என் தீர்மானத்தை மாற்ற மாட்டேன். என் போஜனத்தை மாற்ற மாட்டேன். என் அழைப்பை மாற்ற மாட்டேன். என் பிரதிஷ்டையை மாற்ற மாட்டேன். கைகளை தட்ட தட்ட receive 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 the fire. Abarakataya abaratuzia ikatarania sakatera mana regadala riadara nea sagadara katarania ura kama nandara nasha katarania katura bala radarania ura dara nasha kama laba raba nadarana katarania shia kama laba raba laba raba. ஒலிவ இலைகளை கொத்தி கொண்டு வருவேன். ஒலிவ இலைகளை கொத்தி கொண்டு வருவேன். Victory
வெற்றியோடு திரும்புவாய், வெற்றியோடு திரும்புவாய். ஒரு மனுஷனை கேளு, ஒரு மனுஷனை விசாரி, ஒரு மனுஷனை தேடு. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அந்த மகிமை. சகோதரர்கள் கை தட்டுங்க, சகோதரர்கள் கை தட்டுங்க. வாலிப பிள்ளைகள் மேல அக்கினி, 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 அக்கினி. என் தோல்விக்கு எனக்கு காரணம் தெரிஞ்சிட்டு நான் மல்டிபிள் விஷனோட ஓடிட்டேன். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு ஓடிட்டேன். ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்க தவறிட்டேன். அது என்ன தோல்வி உள்ளவனா என்னை மாற்றிட்டு, ஆனா நான் ஒண்ணுல இருந்து தொடங்க போறேன். நான் இனி மல்டிபிள் விஷனோட ஓட மாட்டேன். Ask for one man. பழைய ஜெபாவி, பழைய அபிஷேகம், பழைய வல்லமை. கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க. உரபா கதுரபலபா உஷதரபலபா. கை தட்டுங்க. அந்த ஒரே தரிசனத்துக்காக நீ ஓடும்போது, அந்த ஒரே விஷயத்துக்காக திரும்ப திரும்ப ஜெபிக்கும் போது, அந்த ஒரே நபருக்காக நீ ஓடும்போது, பரலோகம் உன்னை நம்பும், பரலோகம் உன்னை நம்பும். சீக்கிரத்தில் அந்த தெருவுக்கு போவ, சீக்கிரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற வீட்டுக்கு போவ. You will enter into the promise. கை தட்டுங்க. எப்பதா மின்சாரத்தை போல தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. உடரகதனமா சியதனமா, உடரகதனமா சியதனமா, உடரபலகதுரபலமா, உடரபலகதனமா. பட்டுக்கொள்ளுங்க. சரீரத்தால தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். பரலோகம் நம்புது, பரலோகம் நம்புது, பரலோகம் நம்புது, பரலோகம் நம்புது, பரலோகம் நம்புது, பரலோகம் நம்புது. எத்தனை தடவை போனாலும் தண்ணீர் குறைஞ்சிட்டா, தண்ணீர் குறைஞ்சிட்டா, ஒரே திட்டத்தோடு ஓடு, ஒரே திட்டத்தோடு ஓடு, ஓடு, ஓடு. வேல்யூஸ் போயிட்டுனா, உன் வேல்யூஸ் நீ இழந்துட்டா, உன் அறியாம உன் ஓட்டம் நடையா மாறிடும். நீ நினைக்கலாம் வேல்யூஸ் போனதுனால என்ன இருக்கு? ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். அப்பா அம்மாவை மதிக்கிறது ஒரு வேல்யூஸ், பாஸ்டருக்கு கீழ்ப்படுகிறது வேல்யூஸ். அந்த மதிப்பை நீ இழந்துட்டன்னா உன் மனசாட்சியே உன் வைராக்கியத்தை குறைச்சிரும். நீ என்ன ஜெபிக்கிறது, நீ என்ன பாடுறது, நீ என்ன ஊழியம் செய்யறது? பாஸ்டர் போஜனம் மாறி அப்பமும் தண்ணியும் குடிச்ச உடனே பரவாயில்லைன்னு தோணினாலும் ஓடினவன் நடக்க ஆரம்பித்து விட்டான். வைராக்கியம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, என் வேல்யூஸை நான் விடாமல் இருந்தா நான் பட்டினி கடந்தாலும் நான் ஓட முடியும். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கையை உயர்த்துங்க. Go for one man. ஒன்னிலிருந்து ஆரம்பிப்பேன்னு சொல்றவங்க ஜெபிங்க பார்க்கலாம். நான் பண்ணின தப்பு எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க முதன்மையானதுல ஆரம்பிச்சிட்டேன். ஒன்னிலிருந்தே ஆரம்பிங்க. அது உன்னை திரள் கூட்டங்களுக்கு முன்பதாக வைராக்கியம் உள்ளவனாய் நிறுத்தும். உன் போஜனம் மாறாமல் நீ பார்த்து கொள்ளுவாயானா நீ ஓடுகிறது நடக்கிறதாய் மாறாது. ஓடுகிற நீ பரப்பாயை தவிர நடக்க மாட்டாய். கைத்தட்டி கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தை.